வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்றைய அரசியல் அட்டையில் தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம் சார். வணக்கம் மாலதி. வணக்கம் நிதிஷ். நேயர்களுக்கு ஒரு விஷயம், ஒரு வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறோம். இது நேற்று மாலை ஒளிபரப்பாக இருக்க வேண்டிய நிகழ்ச்சி. நேற்று முழுக்க நான் கைது செய்யப்படலாம் என்று ஒரு சூழல் நிலவி கொண்டிருந்தது. இந்த நிகழ்ச்சி படப்பிடிப்பு செய்யும்போது மாலை 6 மணி ஆயிடுச்சு. நிறைய விஷயங்களை பேசலான்ட்டு யோசிச்சு வச்சுருந்தோம். கரெக்டாக மதியம் ஒரு ஜீப்பு 8 போலீஸ் நிற்கிறாங்க. ஸோ எந்த நேரமும் கைது செய்யப்படலாம் என்பதால் மிக தாமதமாக 6 மணிக்கு இந்த படப்பிடிப்பு நடைபெறுகிறது. இப்போ 6 மணிலேருந்து 7:30 வரைக்கும் ஷூட்டு போகும். முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இதை எடிட் பண்ணுறதுக்கு நைட்டு இரவு 12 மணி ஆகிவிடும். எடிட்டர்ஸ்க்கும் கஷ்டம். அதனால் அது 12 மணிக்கெலாம் வீடியோ பப்ளிஷ் பண்ண முடியாது. அப்படின்றதுனால காலை 8 மணிக்கு இது நாங்கள் பப்ளிஷ் பண்ணுறோம். தாமதத்திற்கு வருந்துக்கிறோம். வழக்கம் போல் இன்றைக்கி மாலை ஒரு அரசியல் அரட்டை ஒளிபரப்பாகும். நிதிஷ்க்கு நேரம் பழகிருக்கும். போலீஸ் வந்தது, அவங்க இந்த போலீஸ் வந்து இது நடந்தது, உங்கள் அனுபவங்களை 2 பேரும் கொஞ்சம் சொல்லுங்கள். இது கொஞ்சம் துணுக்காக இருக்கும். வந்து என்ன சார் புதுசாக நம்ம வீட்டுக்கு ஏதோ விருந்தாளி எனக்கு ஃப்ரெண்ட்ஸு மாதிரி தான் சார் வந்துட்டு போவாங்க. எனக்குலாம் அது ஒன்றும் பெருசாக தெரில. நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? என்ன ஒரே எனக்கு ஒரு வருத்தம், எப்போயும் வந்தாங்கன்னா ஏதாவது டீ பிஸ்கட்டு கொடுப்போம். இந்த வாட்டி கொடுக்க முடியல நம்மளால். நம்மளும் கொஞ்சம் இடைஞ்சல்ல இருந்தனால. வருவாங்க, திருப்பி வருவாங்க. அண்டு நேயர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், எவ்வளவு இடையூறுகளுக்கு இடையே இந்த வேலையை செஞ்சிட்ருக்கோன்றதை நேயர்கள் புரிஞ்சுக்கணும். கண்டினியூஸாக ரெகுலராக 7 மணிக்கு முன்னாடி, ஏன்னா 1 ஹவர் பப்ளிஷ் பண்ணுறோம் அப்படின்றதுனால 7 மணிக்கு முன்னாடி வீடியோ போடணுன்றதுக்காக தான் காலையில் 8 மணிக்கெலாம் நம்ம ஆஃபீஸ்க்கு வந்து ரெகுலராக ஒர்க் பண்ணிட்டுருக்கோம். பல பேருக்கு தெரியாது, சாயங்காலம் வீடியோ வருதுன்றது மட்டும்தான் தெரியும். காலையில் எல்லா ஸ்டாஃபும் 8 மணிக்கு வந்து வீடியோ ஷூட் பண்ணுறதுனால தான் மாலை 6 மணிக்கோ அல்லது 7 மணிக்கோ நம்மளால் பப்ளிஷ் பண்ண முடியுது. அந்த மாதிரி ஒரு நல்ல தரமான ஜேர்னலிசம், மக்களுக்கு நல்ல இன்ஃபர்மேஷன் போகணுன்றதுக்காக தான் நம்ம இவ்வளோ கன்சிஸ்டண்ட்டாக கடும் உழைப்பை போட்டுக்கொண்டு இருக்கிறோம். அதுக்கு நடுவில் இதை செய்யக்கூடாது, நிறுத்த வேண்டும் என்று எவ்வளோ இடையூறுகள் நடக்கிறதுன்றதை உங்களுக்கு தெரிவிக்கணுன்றதுக்காக தான் இதை சொல்கிறேன். தாமதத்திற்கு வருத்தம் தெரிவித்துக்கொள்கிறேன். அதான் சார், கிட்டத்தட்ட ஒரு 8 போலீஸ் வராங்க. அவங்களுக்கு எப்படியும் வேற ஒரு வேலைகள் இருக்கும்ல. ஸோ இந்த தேவையில்லாத வேலைகளில் அவங்க ஈடுபட்டுட்டு இருந்தாங்கன்னா அவங்களோட வேலையை விட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஆதம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து தான் வந்திருந்தாங்க. இப்போ ஆதம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்லேயே ஏதோ வண்டியை காணா நகர்த்துட்டு போயிடுச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுக்க போனால் ஸ்டேஷனில் யார் இருப்பா? மொத்த பேர் தான் இங்கே நிற்கிறாங்கல்ல. இன்னொன்று, ஒரு சம்மனை சர்வ் பண்ணுறதுக்கு 8 போலீஸ் 9 போலீஸ் இருக்கியா? எவ்வளோ மேன் பவர் வேஸ்ட் பண்ணப்படுது பாருங்கள். அவங்களாம் மக்கள் வரி பணத்தில் சம்பளம் வாங்குற போலீஸ். அது மட்டும் இல்லாமல் சார், டீ கடைக்கார்ட்ட போய் வெத்து பேப்பரை காமிச்சு இதில் சைன் போடுங்கன்னு இருக்காங்க. டீ கடைக்காரரு, அங்கே பக்கத்தில் இருக்க பல கடைக்காரர் எல்லாத்துட்டையும். இதெல்லாம் என்ன வேலை? அண்ட் இந்த ஒரு எஃப்ஐஆரை, எந்த எஃப்ஐஆரை பிளாக் பண்ணணுன்ட்டு இந்த எஃப்ஐஆரை எடுக்கலாம், என்ன தான் சார்ஜஸ்ன்னு தெரிஞ்சுக்கலான்றதுக்காக சிசிடிஎன்எஸில் போனால் எஃப்ஐஆர் பிளாக்டு. இல்லை சார், எதுனால சார் பிளாக் பண்ணி வைக்கிறாங்க? 2 காரணத்துக்காக தான் எஃப்ஐஆரை பிளாக் பண்ண முடியும். தேசிய பாதுகாப்பு சம்பந்தமான விவகாரங்கள், குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள், போக்சோ, இது 2க்கு தான் பிளாக் பண்ண முடியும். அண்ணா யூனிவர்சிட்டியில் செக்ஷுவல் க்ரைமை வந்து எஃப்ஐஆர் தூக்கி ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த எஃப்ஐஆர் பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. எதுக்கு பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க சொல்லு கரெக்டாக? எஃப்ஐஆர் என்னன்னு தெரிஞ்சுன்னா போய் முன்ஜாமீன் கேட்பீங்க, கோர்ட்டில் போய்ட்டு ஸ்டே வாங்கிடுவோம். அதுக்காக எஃப்ஐஆர் கிடைக்கக்கூடாது. எவ்வளோ அப்யூஸ் பாருங்கள். சுப்ரீம் கோர்ட்டு தெளிவாக இந்த மாதிரி பிளாக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. என்ன நடக்குதுன்றது தெரிஞ்சுக்கிட்டு மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். சார், இந்த பிரிகேட் நிறுவனம் சதுப்பு நிலத்தில் கட்டுமானம் கட்டுறதா இருந்துச்சு. அதுக்கு தமிழ்நாடு அரசு அனுமதி கொடுத்துருந்தாங்க. அதை எதிர்த்து நீதிமன்றத்தில் அதிமுக சார்பில் வழக்கு தொடரப்பட்டுச்சு. என்ன சார் நடந்துச்சு? இதில் தடை போச்சு. 1250 வீடும் போச்சு. 2000 கோடி ப்ராஜெக்ட்டும் போச்சு. ஒரு அரசியல் கட்சி எப்படி இன்டெலிஜென்ட்டாக வேலை செய்ய வேண்டும் என்பதற்கு ஒரு உதாரணம். ரொம்ப அழகாக உண்மையிலேயே அதிமுக வழக்கறிஞர் அணி, ஒரு செயலர் திரு இன்பதுரை அண்டு பெட்டிஷனர் திரு பிரஷ்னேவ் ஆகிய அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்கள் உரியது. ஏன் இதை இன்டெலிஜென்ட்டான லிட்டிகேஷன்னு சொல்கிறேன்னா, நார்மலாக எல்லோரும் என்ன கேட்பாங்க அப்படின்னா, விசாரணை. அரசியல் ரீதியாக அந்த வழக்கு தானே சரி, விசாரணை, சிபிஐ விசாரிக்கணும், லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரிக்கணும், வழக்கு பதிவு செய்யுங்க அப்படின்னு கேட்டால் அதில் ஆர்டர்ஸ் வர்றதுக்கு டைம் எடுக்கும். கோர்ட்டும் கன்வின்ஸ் ஆகாது. லஞ்சம் வாங்கியிருக்காங்கன்றது எங்கே எவிடன்ஸ்னு கேட்பாங்க. தப்பு லேண்டில் எங்கே கொடுத்துடக்கூடாது, கொடுத்துட்டாங்க. அதுக்கு லஞ்சம் வாங்கினான்றதுக்கு எங்கே எவிடன்ஸு? ஃபஸ்ட்டு இதில் டைரக்ட் எவிடன்ஸே இருக்காது. சேகர் பாபு என்ன சிசிடிவிக்கு கீழே வச்சா பிரிகேடுக்கிட்டேருந்து காசு வாங்குவார்? ஸோ அதுக்கு எவிடன்ஸ் இருக்காது. அதற்கு பதிலாக மொத்தத்தில் இந்த ப்ராஜெக்டை நிப்பாட்டணும். ரைட்டா? நிப்பாட்டுறதுனால வர சிக்கல் என்ன? கிட்டத்தட்ட அறப்போர் இயக்கத்தோட வேர்ஷன் படி 100 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்துருக்காங்க. 100 கோடி ரூபாய் லஞ்சம் கொடுத்த பிரிகேடு சுமார் பண்ணால் சேகர் பாபுவையும் மற்ற அமைச்சர்களையும் தலைமைச் செயலாளர் முருகானந்தத்தையும் சுப்ரியா சாகுவையும் தீப்பொறியையும் பிடிச்சி கேட்பாங்க. கேட்கும்போது 100 கோடிக்கு பதில் சொல்லி, நான் 100 கோடி திருப்பி விடு. 2ல் ஏதாவது ஒன்று நடக்கணும்ல. அப்போது அடி வந்து ப்ராஜெக்ட்டுக்கு விடணும்.
ப்ராஜெக்டை காலி பண்ணணுன்றதுக்காக ப்ரேயர் பார்த்தோன்னா சிம்பிள். இந்த பிரிகேடு கட்டிடத்துக்கு மார்கன் ஹைட்ஸு கொடுத்துருக்கிற அனுமதியை ரத்து பண்ணுங்க. இன்ட்ரீம் ரிலீஃப் இடைக்கால ப்ரேயர் என்ன? அந்த பிரிகேட் நிறுவனம் கட்டுமானம் செய்கிறத தடை விதிங்க. இவ்வளோ தான் ப்ரேயர். கோர்ட் ஈஸிலி கன்வின்ஸ்ட். சிஎம்டிஏவை பார்த்து, அரசு வழக்கறிஞரை பார்த்து, ஏம்பா எதுக்குப்பா இங்கே கட்டுறீங்க என்று கேள்விகளை எழுப்பும்போது அரசு தரப்பில் இந்த பாருங்கள், அந்த ராம்சார் நிலம்னு இன்னும் வரையறை பண்ணலை அப்படின்னு சொன்ன உடனே அதிமுக தரப்பில் வாதாடிய திரு ராகவாச்சாரி மூத்த வழக்கறிஞர், எது ராம்சார் நிலம்னே வரையறை பண்ணாமல் எதுக்கு இவ்வளோ அவசரமாக அனுமதி கொடுத்தாங்க? ஒன்று. ரெண்டாவது, ராம்சார் நிலத்தை விரைவாக வரையறை செய்ய வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. சென்னை பசுமை தீர்ப்பாயமும் சொல்லியிருக்கிறது. நாங்கள் விரைவாக செய்கிறோம் என்று வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள். அப்படி இருந்தும் அதை இவர்கள் செய்து முடிக்கவில்லை. செய்து முடிக்காமல் இந்த அனுமதியை ஏன் கொடுத்தார்கள் என்று அவர்கள் கேள்வி எழுப்பிய போது ஜட்ஜஸும் ஏன் இதை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டுட்டு, இந்த இன்ட்ரீம் ரிலீஃப் கொடுக்கறதுல ஜட்ஜஸ்க்கு தயக்கம் எதுவும் இல்லை. அது ராம்சார் நிலமா இல்லையான்றதுல டிஸ்பியூட் இருக்குது. அது டிசைட் ஆகிறது வரைக்கும் கன்ஸ்ட்ரக்ஷன் பாட்டு கட்டி முடிச்சிட்டானா வாட் இஸ் த பாயிண்ட்? அதனால் பாஸ் நீங்கள் கட்டாதீங்க என்று சொல்லும்போது பிரிகேடு தரப்பில் ரொம்ப ஒரு இன்டெலிஜென்ட்டான ஆர்குமெண்ட்டை வைக்கிறாங்க. சார், நீங்கள் தடை விதிக்க போகிறீங்க, இதை ரத்து பண்ணணுன்னு சொல்கிறீங்க. 1250 பேர் அந்த வீட்டை வாங்கிட்டாங்க. அதுக்கு என்னையா அப்போது? அவர்களையும் இதில் எதிர்மனுதாரராக சேர்க்க வேண்டும். 1250 பேரோட அட்ரஸை கண்டுபிடிச்சி அவங்களெல்லாம் பார்ட்டியாக சேர்த்து அவங்களுக்கெல்லாம் நோட்டீஸ் அனுப்பி என்றைக்கு முடியறது இது? அகைன் செந்தில் பாலாஜி கேஸ் மாதிரி கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் தான் நடத்தணும். அதே தான். அதுபோல் இதில் குற்றவாளிகள் நேரடியாக இங்கே வர வேண்டியது இல்லை என்றாலும் கூட 1250 பேரை கண்டுபிடிச்சி நோட்டீஸ் சர்வ் பண்ணி, அப்படி நோட்டீஸ் சர்வ் பண்ண முடியலன்னா நியூஸ் பேப்பர் பப்ளிகேஷன் அலௌடு. பட் என்றைக்கு முடியறது இது? அதை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவங்க வச்சது ஆக்சுவலி இன்டெலிஜென்ட்டான ஆர்குமெண்ட், பிரிகேடோட ஆர்குமெண்ட். இப்போ நான் பிரிகேடில் வீடு வாங்கியிருக்கேன், ஓகேவா, ஒரு 50% கட்டியிருக்கேன்னு வச்சுக்கோங்க. 2 கோடி இருக்குமா அந்த வீடு? மாலதி தான் ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், அதனால தான் அவங்கள்ட்ட கேட்குறேன். 2 to 3 கோடி இருக்கும். 3ன்னு வச்சுக்குவோம், 1.5 கோடி கட்டிட்டேன். இப்போ நான் கேட்குறேன், சார் நீங்கள் ஏதோ சொல்கிறீங்க, எனக்கு சொன்ன தகவலின்படி சிஎம்டியோட அப்ரூவல் இருக்குது, ரெரா அப்ரூவல் இருக்குது, ஃபாரஸ்ட் கிளியரன்ஸ் இருக்குது, அதனால் நான் 1.5 கோடி கட்டிட்டேன், லோனை வாங்கி கட்டியிருக்கேன். நான் என்ன சார் பாவம் பண்ணேன்? என்னோட 1.5 கோடி என்ன சார் ஆச்சு? அதுக்கு வட்டி என்ன சார் ஆச்சு? அப்படின்ட்டு இந்த பிரிகேட் அவர்கள் சார்பாக எழுப்பும் கேள்வி நியாயமானது. ஆனால் நீதிமன்றம் அதற்குள் சென்று இந்த டெக்னிக்காலிட்டிஸ்குள்ளே மாட்டிக்கிட்டோன்னா வேலை முடிஞ்சிச்சு. அதனால் நீதிமன்றம் அதில் காதிலேயே வாங்கவில்லை. சரி, நாங்கள் நெக்ஸ்ட் வீக் நவம்பர் 2nd வீக் இதை தள்ளி வைக்கிறோம், முடிங்க என்று சொல்லி முடித்து விட்டார்கள். இது அதிமுகவுக்கு கிடைத்த ஒரு பெரும் வெற்றி என்று சொல்ல வேண்டும். இதுதான் இன்டெலிஜென்ட்டான லிட்டிகேஷன் சொல்கிறேன். ஒரு அரசியல் ரீதியான லிட்டிகேஷன் தான் இது, ஓகேவா? திமுகவுக்கு பின்னடைவை ஏற்படுத்த வேண்டும், அதுதானே. அதுக்கு சிபிஐ விசாரணை அது இதுன்னு போனீங்கன்னா இது பொலிட்டிக்கலாக போயிருக்கும், ஒன்றுமே இருந்திருக்காது. இப்போ சொல்லி முடிச்சிட்டாங்களா? ஸோ இப்போ ராம்சார் நிலங்கள் வரையறுக்கப்படும் போது தெரிஞ்சிடும் பிரிகேடுக்கு பெர்மிஷன் கொடுத்த இடத்துக்குள்ளே தான் ராம்சார் நிலம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். அது 2 வாரத்துக்குள்ளே பண்ணுறேன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு சொல்லி 2 வாரத்துக்குள்ளே நாங்கள் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்லியிருக்கிறாங்க. ஏற்கனவே பசுமை தீர்ப்பாயம் செப்டம்பர் மாதத்தில் விரைவாக முடியுங்கள் என்று ஒரு வழக்கில் சொல்லியிருக்கிறது. அதே வழக்கில் என்று தான் நினைவு. தமிழக அரசுமே ஆகஸ்ட் மாதத்தில் தாக்கல் செய்த ஒரு மனுவில் நாங்கள் 1 மாதத்துக்குள் விரைவாக அந்த பணியை வரையறை செய்யும், நிலங்களை கண்டறிந்து வரையறை செய்யும் பணியை நாங்கள் விரைவாக செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார்கள். பட் பண்ணலையே. இவங்க இதை பண்ணாமல் இருக்கிறதுக்கு காரணமே எவ்வளவு விரைவாக அப்ரூவல் கொடுக்கணுமோ கொடுக்கறதுக்காக தான்ப்பா. தேங்காய் மூடி அமைச்சரோட பேராசை இருக்கிறதே, ஒட்டு மொத்தமாக திமுக அரசை புதைகுழிக்கு அழைத்து செல்ல போகிறார்கள். மகிழ்ச்சி. இன்னொரு விஷயத்தை நீங்கள் தான் சார் ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணீங்க. அந்த சுற்றுச்சூழல் அணியில் இருக்க ஒரு திமுக நிர்வாகி தான் அதை அப்ரூவல் கொடுக்கறதுக்கு ஒரு முக்கிய காரணம் சொல்லிட்டு இன்றைக்கி விகடன்லேயே அதை பற்றி நியூஸ் வந்திருக்கு. விகடனில் என்ன நியூஸ் வந்திருக்கு? சுற்றுச்சூழல் அணியை சேர்ந்த நிர்வாகி ஒருவர் சிக்கியிருப்பதாக சொல்கிறார்களே. ஆமாம், சுற்றுச்சூழல் அணியின் மாநில நிர்வாகியாக இருக்கும் ஆர்ட் பிரமுகரின் ஏஜென்சி தான். போதும் போதும் போதும். ஆர்ட்னா என்ன? ஆர்ட் பிரமுகர்னா யாரு? இதயம். அது ஹார்ட்டு. நான் சொல்கிறது ஆர்ட்டு, ART, கலை. புரியுதா? அப்போ கலைசெல்வன் அன்றைக்கி நம்ம சொன்ன நிகழ்ச்சியில் அந்த கலைசெல்வன் அவர் தான். அதில் என்ன போட்டிருக்குன்னா, அதில் ஆர்ட் பிரமுகரின் ஏஜென்சி தான் பிரிகேட் நிறுவனத்திற்கு ஆலோசகராக இருந்து இந்த அனுமதியெலாம் வாங்கி தந்தது என்று சொல்லியிருக்கிறது இல்லை. அதற்கு அடுத்து நாமக்கல்லை சேர்ந்த திமுக பிரமுகர் மூலமாக ஆட்சி மேலிட குடும்பம் வரையில் நெருக்கமான அந்த ஆர்ட் பிரமுகர் அந்த நெருக்கத்தை வைத்து பல காரியங்களை சாதித்திருக்கிறார். நாமக்கல்லை சேர்ந்த திமுக பிரமுகர் உங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை, திமுக மாநிலங்களவை உறுப்பினர் ராஜேஷ். அந்த ராஜேஷ் தான் தீப்பொறி தினேஷுக்கு பக்கபலமாக இருக்கக்கூடியவர், ரைட்டா? அதற்கு அடுத்தது முதன்மையானவர் அலுவலகத்தில் இருக்கும் 1ஆம் அதிகாரி மூலமாக பிரிகேட் நிறுவனத்திற்கு வந்த சிக்கல்களை எல்லாம் தகர்த்திருக்கிறார்.
முதன்மையானவர் அலுவலகத்தில் இருக்கும் 1ஆம் அதிகாரி யார்? தீப்பொறி தினேஷ். நோ. முருகானந்தம். முதன்மையானவர் அலுவலகம். முதன்மையானவர் அலுவலகம்னா என்ன? சிஎம் ஆஃபீஸு. சிஎம் ஆஃபீஸில் 1ஆம் அதிகாரின்னா என்ன? உமாநாத். ஏன் 1ஆம் அதிகாரின்னா 4 செக்ரட்டரி இருக்காங்க. உமாநாத், செந்தில்குமார் என்று ஒரு இருக்காருன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒரு உமன் ஆஃபீஸர் அனுஜார்ஜுன்னு ஒருத்தவங்க இருக்காங்க. மொத்தம் 4 செக்ரட்டரிஸ். அந்த இடத்துல தான் யூசி இருந்தார். அந்த இடத்துக்கு இப்போ உமாநாத் வந்திருக்காரு. 1ஆம் அதிகாரி மூலமாக பிரிகேட் நிறுவனத்திற்கு வந்த சிக்கல்களை எல்லாம் தகர்த்திருக்கிறார். ராம்சார் எல்லைகளை இன்னும் வரையறுக்கவில்லை என 1ஆம் அதிகாரி ரூட் போட்டு கொடுக்கவும் தான் கோப்புகள் வேகமாக நகர்ந்திருக்கின்றன. பிரிகேட் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட அனுமதியை ரத்து செய்ய கோரி அதிமுக நீதிமன்றத்திற்கு சென்றிருப்பதால் அந்த ஆட்டு பிரமுகர் மட்டுமல்ல, மேலிட உறவுகளும் அவர்களோடு நெருக்கமான அதிகாரிகள் பலருமே உதறலில் இருக்கிறார்கள். ஆட்டு பிரமுகர் சொல்லிட்டேன். 1ஆம் அதிகாரி உமாநாத்துக்கெலாம் இருக்கக்கூடிய வசதி என்னன்னு கேட்டால், அவர் சிஎம் செக்ரட்டரி. ஓகே, எல்லா ஃபைல்ஸும் அவர் மூலமாக தான் போகணும். ஆனால் அவர் எந்த ஃபைல்ஸ்லையும் கையெழுத்து போட வேண்டியதில்லை. சிஎம்மோட பிஏ மாதிரி அவர் அந்த தபாலெல்லாம் பார்த்து அவர் கொடுப்பார். அவர் கையெழுத்து போட வேண்டியதில்லை. ஸோ இதில் கையெழுத்திட்ட சுற்றுச்சூழல் செயலர் சுப்ரியா சாஹூ, அதற்கு முன்பு சிஎம்டிஏவின் உறுப்பினர் செயலராக இருந்த அன்சுல் மிஸ்ரா, தலைமைச் செயலருக்கு இந்த கோப்பு சென்றிருக்க வாய்ப்பு இருக்கிறது முருகானந்தம், இவர்கள் தான் இதில் விசாரணை என்று வந்தால் சிக்குவார்கள். இதில் பெரும் தொகை வாங்கியது உமாநாத்தாகத்தான் இருக்கும். ஆனால் உமாநாத்துக்கு ரோலே இல்லை. விசாரணைன்னு வரும்போது என் கையில் எங்கே சார் இருக்குன்னு கேட்பார். தீப்பொறி தினேஷ்க்கு அதில் ரோல் இல்லை. பேர் தான் டெப்டி செக்ரட்டரி. ஹி வில் நாட் சைன் தி ஃபைல்ஸ். அவர் அந்த தபாலை வாங்கி எடுத்து கொடுக்குறது தான். அதனால் வசமாக மாட்டப் போகிறார்கள். இப்போ அறப்போர் இயக்கம் சொல்கிறாங்க சார், ராம்சார் நிலத்தோட சர்வே எண்ணில் தான் பிரிகேடுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இவங்க இது வரைக்கும் ராம்சார் நிலத்தையே நாங்கள் வரையறை பண்ணலை அப்படிங்கிறாங்க. ஸோ பர்மிஷன் கொடுத்த நிலத்தை தாண்டி ராம்சார் நிலங்கள் இதுதான் அப்படின்னு வரையறுத்துக்கலாமாங்க சார் ஃப்யூச்சரில்? இதுக்கு மேலே நீங்கள் மாற்ற முடியாதுல்ல. பாருங்கள் மாலதி, இதுதான் அந்த ராம்சார் நிலம். அந்த லேக்கு ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் அதில் பார்த்தீங்கன்னா வாட்டர் பாடிஸ் அந்த இடத்துல இருக்கிறது தெரியும். இன்றைக்கி தினமலர்லேயும் ஃபஸ்ட்டு பேஜ்லேயும் புகைப்படம் போட்டிருக்காங்க. அந்த பிரிகேடு நிலம் முடிஞ்ச உடனே வாட்டர் பாடிஸ் ஸ்டார்ட் ஆகிடுது. ரைட்டா? அப்போது ராம்சார் நிலம், பிரிகேடு நிலம், அடுத்து வாட்டர் பாடிஸ். இந்த ராம்சார் நிலம் பிரிகேடு நிலத்துக்கு முன்னாடி முடியுது. பிரிகேட் நிலத்தை விட்டுட்டு திருப்பி அந்த தண்ணியிலேருந்து ராம்சார் நிலம் ஆரம்பிக்குதுன்னு எப்படி வரையறை பண்ணுவேன்? என்ன கேட்குறீங்கன்னு புரியுது. இப்போது அடுத்து இவங்க வெளியிட போகிற அந்த வரைபடத்தில் பிரிகேட் நிலத்தை விட்டுட்டு பண்ண முடியுமான்னு கேட்குறீங்க. நான் அந்த போட்டு வாட்டர் பாடி, இந்த போட்டு ராம்சார் நிலம் எப்படி பண்ணுவீங்க? மாட்டிங்களா? வசமாக சிக்கியிருக்காங்க இந்த மேட்டரில். கூடுதலாக இதில் ஃபஸ்ட்டு ரெஸ்பாண்டண்ட்டு மத்திய அரசின் சுற்றுச்சூழல் அமைச்சகம். ஓகேவா? அவர்கள் நீதிமன்றத்தில் நேற்று இந்த வாதங்கள் நடந்தபோது நாங்கள் விரிவான பதிலறிக்கையை தாக்கல் செய்கிறோம் என்று வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள். அப்போது அவர்கள் நாங்கள் எங்கள் துறையின் சார்பாக ஒரு விசாரணை நடத்த இருக்கிறோம் என்று சொல்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. நாங்கள் விரிவான அறிக்கையை தாக்கல் செய்கிறோம்னா அந்த அறிக்கையில் அரசுக்கான ஆப்பும் அடங்கி இருக்கும் என்பதுதான் அதன் பொருள். சார், மணல் குவாரியில் முறைகேடு நடந்ததாக வந்துட்டு இடி வந்துட்டு டாக்குமெண்ட் எல்லாத்தையும் வந்து டிஜிபி அலுவலகத்துக்கு அனுப்பி எஃப்ஐஆர் போட சொன்னாங்க. அதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு கோர்ட்டுக்கு போயிருக்கு நான் நினைக்கிறேன். இடி தான் கோர்ட்டுக்கு போயிருக்கு. இடியோட கோரிக்கை என்னவென்றால், நாங்கள் இந்த மணல் தொடர்பான சோதனைகள் விசாரணைகள் எல்லாம் நடத்திய போது 4750 கோடி ரூபாய்க்கு சட்டவிரோதமாக மணல் அள்ளப்பட்டிருக்கிறது என்பதற்கான ஆதாரங்கள் எங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யுங்கள் என்று நாங்கள் டிஜிபிக்கு ஒரு கடிதம் எழுதினோம். அவர்கள் வழக்கு பதிவு செய்யவில்லை. அதனால் வழக்கு பதிவு செய்ய சொல்லி உத்தரவிடுமாறு அமலாக்கத்துறை நீதிமன்றத்தை அணுகியிருக்கிறது. ஏற்கனவே நேரு விவகாரத்தில் சொன்னேன்னா இடி நீதிமன்றத்தை அணுகிட்டாங்களா? அப்போது கோர்ட்டில் ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணுறாங்க. ஒரு ஏஜென்சி இன்னொரு ஏஜென்சி வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று உத்தரவிடுங்கள் என்று கோர முடியுமா அப்படின்னு ஒரு லீகல் பாயிண்ட்டை கோர்ட் ரைஸ் பண்ணுது. ஸோ இடி தரப்பில் என்ன பதில் சொல்கிறார்கள் என்றால், இந்த பாருங்கள், ஆக்டில் இருக்குது, நாங்கள் கேட்கல. செக்ஷன் 66(2)ல் இடி சோதனை செய்யும்போது வேறு ஒரு ஏஜென்சி விசாரிக்க வேண்டிய ஒரு அஃபென்ஸ் நடந்திருப்பதாக தகவல் வந்தால் சம்பந்தப்பட்ட ஏஜென்சிக்கு அதை அனுப்ப வேண்டும் என்று 66(2) PMLA ஆக்ட் சொல்லுது. அப்போ அந்த சம்மந்தப்பட்ட ஏஜென்சிக்கு அதை அனுப்புங்கன்னா அதோட மீனிங் என்ன? சம்மந்தப்பட்ட ஏஜென்சி அதை வாங்கி வச்சுக்கிட்டு ஆயுத பூஜைக்கு சந்தனம் குங்குமம் தெளிக்கணும்னு பொருளா? நடவடிக்கை எடுக்கணும்னு தானே பொருள். ஸோ நடவடிக்கை எடுக்க உத்தரவிடுங்கள் என்று இடி வாதங்களை எடுத்து வைக்கிறது. அரசு தரப்பில் என்ன வாதம் வைக்கப்பட்டது என்றால், உத்தரப்பிரதேசத்தை பார், குஜராத்தை பார், அங்கே மணல் திருட்டு நடக்கவில்லையா? அங்கெல்லாம் பண்ணாமல் இங்கே இவங்க கேட்குறாங்க, வேண்டுமென்றே அமலாக்கத்துறை இப்படி செய்கிறது என்று சொல்கிறார்கள். இதை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளுமா? நான் சொல்கிறது கரெக்டு தானே? குஜராத்தில் மணல் திருட்டு நடக்குது, அங்கே எஃப்ஐஆர் இருக்குது. யூபியில் மணல் திருட்டு நடக்குது, அங்கே எஃப்ஐஆர் இருக்குது. தமிழ்நாட்டில் எஃப்ஐஆர் மட்டும் ஏன் எடுக்கிறேன்னு கேட்குறது நியாயமாக தானே இருக்குது? ஏற்றுக்குமா கோர்ட்டு?
அண்ணா யூனிவர்சிட்டி வழக்கு பாருங்க, இப்படி பெண்ணுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு கேட்ட உடனே அப்படியா போய் யூபியில் பாரு பெண்ணுக்கு பாதுகாப்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்னங்க சார் கோர்ட்லேயே போய் இப்படி வாதாடி இருக்காங்க? இப்படி தான் வாதாடி இருக்காங்க. அதுவும் சீனியர் அட்வொகேட்டு, தி லீடர் ஆஃப் தி பார், அட்வொகேட் ஜென்ரலே இந்த வாதத்தை தான் எடுத்து வைக்கிறார். இதை கோர்ட்டு ஏற்றுக்காது. ரெகுலராக பேப்பரில் பார்ப்பேன், 1000 ரூபா 2000 ரூபா லஞ்சம் வாங்கிட்டு விஓவை மாட்டுறாங்கன்ட்டு. அது பிடிக்கும்போது அந்த விஓவை கோடி கோடியாக மந்திரிங்க லஞ்சம் வாங்குறாங்க, என்ன வந்து பிடிக்கிறீங்கன்னு கேட்டால் அது லாஜிக்காது. ஏய் நீ தான் மாட்டியிருக்க, உன் மேலே தான் கம்ப்ளைண்ட் வந்துருக்குவா. இப்போ நான் இடி கிரவுண்டு ரெடி பண்ணுறாங்கன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, வந்துருச்சா? இப்போ மணலுக்கு போயிட்டாங்களா? இப்போ இடி என்ன சொல்லுதுன்னா, இங்கே பாருங்கள், அவங்க ரெஜிஸ்டர் பண்ணல, ரைட்டு, நாங்கள் ஒரு சின்ன மணல் திருட்டு கேஸை வச்சு தான் உள்ளே போனோம். ஆனால் 4731 கோடி ரூபாய்க்கு சட்டவிரோதமாக மணல் எழுதியிருக்காங்க. எப்படிங்க சொல்கிறீங்க? நாங்கள் ஐஐடி கரக்பூர்லேருந்து ட்ரோன்ஸ் எல்லாம் வச்சு இன்ஜினியர்ஸ் எல்லாம் வச்சு அளந்து பார்த்ததில் 10 அடிக்கு மணல் சொன்னால் 100 அடிக்கு எழுதியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மணலை லாரிகள் மூலமாக எடுத்து சென்றிருக்கிறார்கள். இந்த டோலில் மணல் ஏற்றிட்டு போன ஒவ்வொரு லாரியையும் நாங்கள் கணக்கெடுத்தோம். மொத்தம் 3000 லாரி போயிருக்கு. ஒரு லாரியில் 10 டன்னுனா 3000 லாரியில் இத்தனை டன்னு. இந்த காவிரி படுகையிலேருந்து இத்தனை டன்னு மண் போயிருக்கு. ஆனால் அனுமதி இத்தனை டன்னுக்கு தான் இருக்குது. அப்போ இவ்வளோ எக்ஸஸ், இந்த பணம் எங்கே? இதுதான் மணி லாண்ட்ரிங்கு. அப்போ இதில் சம்மந்தப்பட்ட நீர்வளத்துறை அதிகாரிகள், அமைச்சர்கள் ஆகியோர் மீது நீங்கள் நடவடிக்கை எடுங்கள்னு கோர்ட்டு போய் கேட்குறாங்க. இவங்க எடுத்து வைக்கிற வாதம் என்னென்னா, எங்கள் குஜராத்தில் மண் இல்லையாங்க, யூபியில் மண் இல்லையாங்க அப்படின்றாங்க. கோர்ட்டு ஆமாம் அவங்க கேட்குறது கரெக்டாக இருக்குது, 4730 கோடி ரூபாய்க்கு இவங்க மண்ணல்னதை கண்டுக்காமல் விடுங்க, நீங்கள் குஜராத்லையும் யூபியிலையும் கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு அப்புறம் வாங்கன்னு கோர்ட் சொல்லுமா. அடுத்தது இப்போ கேஎன்ஆர் கேஸுக்கு வாங்க. அந்த ஆதாரங்கள்லாம் டிஜிபிக்கு எதுக்கு அனுப்புனாங்க? எஃப்ஐஆர் போட வழக்கு பதிவு செய்யுங்க அப்படின்ட்டு அனுப்புனாங்க. இவங்க பண்ணலை. இப்போ போய் ராஜஸ்தானில் கூட தான் இந்த மாதிரி டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட்டில் ஸ்கேம் நடந்திருக்கு, அங்கே இடி போலியே அப்படின்னு கேட்க முடியுமா? இதுக்கு இந்த லாயர் எவ்வளோ சார் காசு வாங்கினாரு? யார் இப்படி வாதாடுறதுக்கு? அவர் நிறைய வாங்கியிருப்பார். பிஎஸ் ராமன்மா அட்வொகேட் ஜென்ரலு. மாலதி, நீங்கள் தான் பிஎஸ் ராமன், நீங்கள் தான் அட்வொகேட் ஜென்ரலு, நான் தான் இடி கவுன்சிலு. சொல்கிறேன், 4730 கோடி ரூபாய்க்கு ஊழல் பண்ணியிருக்காங்க அதிகாரிகள், அமைச்சர்கள், அவ்வளோ பேர் சம்பாரிச்சிருக்காங்க. நாங்கள் இந்த டேட்டில் கடிதம் அனுப்பிச்சிட்டோம் டிஜிபிக்கு, கேஸ் ரிஜிஸ்டர் பண்ணுங்கன்னு. பண்ணலை. நீங்கள் தான் அட்வொகேட் ஜென்ரல், டிஃபெண்ட் பண்ணுங்கள். அவர் பிஎஸ் ராமன் வந்து குஜராத்தை பார் யூபியை பாருன்னு சொன்னார்ன்றது தப்புன்றிருக்கேன். நீங்கள் இப்போ டிஃபெண்ட் பண்ணுங்கள், சொல்லுங்கள், என்ன ஆர்கியூ பண்ணுவீங்க? அவர் பிஎஸ் ராமன் சீனியர் கவுன்சிலு, பல வருஷமாக சீனியர் கவுன்சிலாக இருக்கவர், 2006 அட்வொகேட் ஜென்ரலாக இருந்தவர், அவருக்கு தெரியும் லா பாயிண்ட்லாம். இப்போ நீங்கள் தான் பிஎஸ் ராமன், சொல்லுங்கள், என்ன ஆர்கியூ பண்ணுவீங்க? என்னமா ஆர்கியூ பண்ண முடியும்? மேற்கு வங்கத்தை பார், யூபிஐ பார், இப்படி தான் உருட்டணும், வேறு என்ன பேசுவீங்க? இல்லை அது ஊழல் நடந்தால் பரவாயில்ல, ரெஜிஸ்டர் பண்ண முடியாதுன்னு சொல்லுங்கள், என்னென்னு பேசுவீங்க? இப்படி தான், வேறு வழி இல்லை. இப்போ அடுத்து கேஎன்ஆர் கேஸுக்கு இதே மாதிரி கோர்ட்டுக்கு போகும்போது அப்போ என்ன சொல்லுவீங்க? இப்போ கோர்ட்டு ஒரு முடிவு எடுத்து தானே ஆகணும். இப்போ அடுத்து இடி என்ன செய்யுன்றதை சொல்கிறேன். நவம்பர் 3வது வாரம் அங்கே போய் ஹைகோர்ட்டில் இந்த மேட்ரு பெண்டிங்காக இருக்கும்போது சுப்ரீம் கோர்ட்டு போக முடியுமா? முடியாது. போவாங்க. இடி என்னென்னு சொல்லுவாங்க? உயர்நீதிமன்றம் இன்னும் உத்தரவு பிறப்பிக்கவில்லை, உயர்நீதிமன்றம் இந்த வழக்கில் உத்தரவு பிறப்பிக்க தாமதம் செய்வதால் ஆதாரங்களை அழித்து கொண்டிருக்கிறார்கள், அதனால் உடனடியாக விசாரிக்க உத்தரவு பிறப்பியுங்கள் என்று உச்சநீதிமன்றம் செல்ல முடியுமா? முடியாதா? இல்லை சார், ஒரு வழக்கில் வந்துட்டு உத்தரவை பிறப்பிக்காமல் சுப்ரீம் கோர்ட் போக முடியாது சார். சிறப்பு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்டம் மக்கள் வரி பணத்தை பயன்படுத்தி விளம்பரம் தேடுவதற்காக தொடங்கப்பட்ட திட்டம். இதில் ஸ்டாலின் என்ற பெயரை நீக்க வேண்டும் என்று அதிமுக சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டதா? உயர்நீதிமன்றம் என்ன உத்தரவை பிறப்பித்தது? இடைக்கால தடை கொடுத்தாங்க. இடைக்கால தடை கொடுத்தாங்க. திமுக உச்சநீதிமன்றம் போனாங்களா? உச்சநீதிமன்றம் என்ன பண்ணுச்சு? இது அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக போடப்பட்டுச்சு. சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்கிற வழக்கை நாங்கள் இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். சென்னை உயர்நீதிமன்றம் இனி அந்த வழக்கை விசாரிக்கக்கூடாது. சிவி சண்முகத்துக்கு 10 லட்சம் ரூபாய் அபராதம். நீதிமன்றத்தை அரசியல் விளையாட்டுக்காக பயன்படுத்தாதீர்கள் சொல்லியதா? அப்போ அந்த வழக்கு இங்கே நிலுவையில் தானே இருந்துச்சு. நீங்கள் போல ஈடிக்கு போக தெரியாதா? நவம்பர் 3வது வாரம் போவாங்க. ஏன் நவம்பர் 3வது வாரம்? அப்போ தான் தேர்தல் நெருங்குது. பீகாரில் தேர்தல் முடிஞ்சிடும். முடிஞ்சிடும். ரிசல்ட் வந்துருமாங்க சார்? நவம்பர் 14 ரிசல்ட் வந்துடுது. அதனால அப்போ தான் கொஞ்சம் வேகம் முடிச்சுட்டு வேகம் எடுப்பாங்க. அதோடு சேர்த்து இந்த கேஎன்ஆர் மேட்டரையும் சரிங்க. சென்னை உயர்நீதிமன்றம் என்ன சொன்னாங்க அந்த வழக்கில்? நாங்கள் 3 வாரங்களுக்கு இந்த வழக்கை தள்ளி வைத்திருக்கிறார்கள். அமலாக்கத்துறை தொடுத்த இந்த வழக்குக்கு தமிழக அரசு விரிவான பதிலை தாக்கல் செய்ய வேண்டும் என்று சொல்லி 3 வாரங்களுக்கு இந்த வழக்கை தள்ளி வைத்திருக்கிறார்கள். அதனால தான் சொல்கிறேன், 3 வாரம்னா நவம்பர் 3வது வாரம் ஆகிவிடும் அல்லவா? ஸோ ஏற்கனவே இந்த மணல் விவகாரம் பூதாகரமாச்சு, அதோட அமுங்கி போச்சு. அந்த வழக்கு தான் இது. அது வேறு, இது வேறு. அமலாக்கத்துறை விசாரணைக்கு அதே வழக்கு தான் இது.
அந்த வழக்கில் கலெக்டருக்கெல்லாம் சம்மன் கொடுத்துருந்தாங்க. கலெக்டர் போய் அப்பீர் ஆகணும்னு சொன்னாங்க. அதற்கு பிறகு உச்சநீதிமன்றம் சென்று தமிழ்நாடு அரசு தடை பெற்றது, அமலாக்கத்துறை விசாரணைக்கு தடை பெற்றது. அந்த ஸ்டே இன்னும் ஆப்ரேஷனில் இருக்குது. அதுக்கு நடுவில் நாங்கள் இந்த எவிடன்ஸுக்கு ஊழல் வழக்கு பதிவு செய்ய சொல்லுங்கன்னு இடி கோர்ட் அணுகுது. திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஆஃப் இட்ஸ் கைண்ட். அதான் திரு கே.என். நேரு விவகாரம் மாதிரியே தான், இந்த 10 ரூபாயை பயன்படுத்தி வேலை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்ன மாதிரி இது ஒரு புது வழக்கு. நேற்று தமிழ்நாடு அரசு சார்பில் நாங்கள் என்ன தபால்காரங்களா, எங்கிட்ட கொடுத்தோன்னே நாங்கள் வழக்கு பதிவு அப்படிலாம் கேட்டோம். அதுதான் கேட்குறாங்க. இப்போ இதை தான் கோர்ட்டு முடிவு பண்ணணும். இப்போது நல்ல கேள்வின்னு கேட்டது. லுக், தெர் இஸ் அ காக்னிசபிள் அஃபென்ஸ். ஓகே, இந்த சாண்ட் ஸ்கேமே எடுத்துக்கிட்டா, நீ இப்போ ஜாயின் பண்ணல, உங்களுக்கு தெரியாது, நாங்கள் நிகழ்ச்சியில் சேனல்லே விரிவாக ஆதாரத்தெல்லாம் எடுத்து காமிச்சிருக்கேன். அதெல்லாம் தான் சோதனை பண்ணுறேன்னு, என் மேலே இருக்க கேஸுக்கு சோதனை பண்ணுறேன்ட்டு அந்த ஆதாரத்தெல்லாம் தூக்கிட்டு போயிட்டாங்க. மணல் ஸ்கேமில் இவ்வளோ ஆதாரம் வச்சுருந்தேன் ஆஃபீஸில், அது போல் தூக்கிட்டு போயிட்டாங்க. அந்த மணல் ஒரு வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து மணல் அள்ளுறதுக்கு ஒரு சலான் கொடுப்பாங்க, நீ உரிய பணம் கட்டினதுக்கு. அந்த சலானில் QR கோடு இருக்கும். அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணால் எங்கே பணம் கட்டினது, யார் அனுமதி கொடுத்தது எல்லா அதில் இருக்கும். கீழே அந்த சலானுக்கு கீழே ஏஇ, வாட்டர் ரிசோர்ஸ் டிபார்ட்மெண்ட் ஏஇ கையெழுத்து போட்டிருப்பார். இந்த சலானே இவங்க அடித்தாங்கப்பா. என்கிட்டே 10 சலான் இருந்துச்சு. என்னென்னா அந்த மணல் எடுக்க முடியாத காண்டில் என்கிட்ட வந்து சலானெல்லாம் வாங்கி வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. வேணுக்குன்னு போய் இவங்ககிட்ட காசு கொடுத்து மண் வாங்கி சலானை கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு போனாங்க. இதை எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுவேன்? அப்போ இப்படி ஒரு காக்னிசபிள் அஃபென்ஸ் நடந்திருக்குன்னு ஒரு ஏஜென்சி, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏஜென்சி ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு சொல்லுது. இதை நான் விசாரிக்க மாட்டேன்னு ஸ்டேட் கவர்மெண்ட் எப்படி போய் இங்கே சொல்ல முடியும்? இது திமுக ஆட்சிங்க, மேலே இருக்கவங்க எங்களுக்கு அனுமதி கொடுக்க மாட்டாங்கன்னு கோர்ட்டில் சொல்ல முடியுமா? எனி காக்னிசபிள் அஃபென்ஸ் நீ பதிவு பண்ணி, எஃப்ஐஆர் பதிவு பண்ணி விசாரிக்கணும் தானே சட்டம் சொல்லுது. நான் சட்டப்படி நடக்க மாட்டேன்னு என்று ஒரு ஸ்டாண்டர்ட் நீங்கள் கோர்ட்டில் எப்படி எடுப்பீங்க? கடைசி வரைக்கும் பொறுப்பு டிஜிபி இருந்துருவாரா? இடி வந்து ஆதாரத்தெல்லாம் கொடுத்து அவங்க மேலே நடவடிக்கை எடுங்கன்னா அது தப்பு. நீங்க விசாரிங்கன்னு தானே சார் சொல்றாங்க. விசாரிச்சு இல்லைன்னு கூட முடிவு பண்ணுங்க. நாங்க தபால்காரர்களானா உங்களோட டியூட்டியை நீங்க தட்டி கழிக்கிறீங்கன்னு தானே அர்த்தம். இன்னொன்று, இது வாதமா? எப்படி அது வாதம் இல்லையோ அது மாதிரி இதுவும் வாதம் இல்லை. இதுவும் அவர் வச்ச வாதம் தான். வேர் நாட் அ போஸ்ட்மேன். அவங்க சொன்னால் கேட்கணுமா? இது ஒரு வாதமா? கேட்கணும். அவங்க சொன்னால் கேட்கணும். அவங்க மொட்டை பெட்டிஷன் போடல, எவிடன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீ சொல்லி தான் பாரு, விசாரிக்க முடியும்னு சொல்லி தான் பாரு. அவங்க ஒன்றும் உங்களை விசாரிக்கவே சொல்லி எஃப்ஐஆர் போடுங்கன்றாங்க. மற்றவற்றை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். எதற்காக சிரமம்? உங்கள்கிட்ட டாக்குமெண்ட்ல ஃபுல்லாக கொடுத்து நீங்கள் வந்துட்டு லஞ்ச ஒழிப்புத்துறையிட்ட கொடுத்து அப்புறம் அமலாக்கத்துறையா வரலாமா சார்? அதுக்கு எஃப்ஐஆர் போடணும்ல. யாரோ ஒருத்தவங்க போய் பொதுநல வழக்கு பதிவு பண்ணலாம்ல, ஆதாரங்களெல்லாம் வச்சு. அப்போ டிவிஎஸ்சி எஃப்ஐஆர் போட்டு தானே ஆகணும். தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டிக்கு கீழே வேலை செய்கிறது, அப்பயும் போட மாட்டாங்க. இந்த டிவிஎஸ்சி முதல்வருக்கு கீழே தானமா வேலை செய்யுது. திமுக லஞ்ச ஒழிப்புத்துறை மாதிரி எப்படி போடுவாங்க? இடி சொல்லியே கேட்க மாட்டாங்க. உச்சநீதிமன்றத்துக்கு போய் கூட சோ பிஐஎல் போட்டா என்ன பிரயோஜனம்? எனது நண்பர் நேருவுக்கு இந்த நிகழ்ச்சி வாயிலாக நான் ஒரு தகவலை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அவருக்கு அதிர்ச்சியாக இருந்திருக்கும். நேருவுக்கு எப்படி இவ்வளவு துல்லியமாக வாட்ஸ்அப்பெல்லாம் கரெக்டாக தூக்கி உள்ளே இருக்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர்லாம் எப்படி எடுத்தாங்க? கவின் பிரசாத் எப்படி பிடிச்சாங்க? செல்வமணி எப்படி பிடிச்சாங்க? ரவிச்சந்திரன் எப்படி பிடிச்சாங்க? நேராக இந்த ஆஃபீஸில் வந்து இவங்க ஃபோனெல்லாம் தூக்குனா இது உள்ளெல்லாம் மொத்த டீட்டெயிலும் இருக்குன்றது எப்படி அவங்களுக்கு தெரிஞ்சது? இந்த கம்ப்யூட்டரில் இந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுங்கன்றது வரைக்கும் யார் சொன்னது என்று என் நண்பர் வியந்து கொண்டிருப்பார். அவரது ஜென்ம எதிரி கண்டிஷன் ஸ்டார் தான் இவ்வளோ வேலையையும் பார்த்தது. கண்டிஷன் ஸ்டாரு தம்பி ரத்தீஷு அண்டு அவர்களுக்காகவே பணியாற்றக்கூடிய உளவுத்துறை அல்வா அதிகாரி, உளவுத்துறையில் இருக்கக்கூடிய எஸ்பி சரவணன், இவர்கள் எல்லோரும் சேர்ந்து தான் இந்த ஆதாரங்களை இடியிடம் எடுத்து கொடுத்துருக்கிறார்கள். கொடுத்து பிடிச்சிட்டாங்க. பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அது ஆக்ஷன்லாம் தொடங்கிடுச்சு. ஏன்னா அவரும் திமுக காரர் தான், இவங்களும் திமுக காரங்க தான். அவங்கள வீக் பண்ணுறது இவங்கள வீக் பண்ணுற மாதிரி தானேங்க சார். அதை அப்படி பார்ப்பதற்கு பதிலாக இதையெல்லாம் நாங்கள் எடுத்து உங்களுக்கு தருகிறோம், உதயநிதியை விட்டு விடுங்கள், டாஸ்மாகை தொடாதீர்கள் என்பது ஒரு டீலாக இருந்தால் எப்படி ஒரு கடை பழியாக போகுது? வேற கடை வச்சுக்கோங்க. 2Gயில் அந்த கலைஞர் டிவி 200 கோடி வாங்கியது தான் 2Gயில் லஞ்சம் என்பதற்கான தரவு. அப்போது யார் யாரெல்லாம் கலைஞர் டிவி ஷேர் ஹோல்டர்ஸோ அவங்கள அரெஸ்ட் பண்ணோம். ரைட்டா? காங்கிரஸ்லேருந்து சொல்லிட்டாங்க குடும்பத்துலேருந்து ஒருத்தர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரைட்டா? கலைஞர் டிவியில் யார் யார் ஷேர் ஹோல்டர்ஸு? சரத்குமார் ரெட்டி 20%, கனிமொழி கருணாநிதி 20%, தயாளு அம்மாள் 60%. இப்போது இந்த 60% வாங்கினவங்களை கைது செய்யணுமா, 20% வாங்கினவங்களை கைது செய்யணுமா? 60 மெஜாரிட்டி தான். ஸோ யாராவது குடும்பத்துலேருந்து ஒருத்தர் வேணும்னு சொன்ன உடனே கனிமொழிகிட்ட அம்மா பாவம்மா வயசாயிடுச்சுமா என்று சொல்லணும். சரிப்பா நான் போகிறேன்ப்பான்ட்டு ஒத்துக்கிட்டு போகிறாங்க. 60% வாங்கினால எப்படி காப்பாற்றும் சிபிஐ? அதனால் சார்ஜ் ஷீட்டில் எல்லா இடத்துலையும் மிஸ் கருணாநிதினு எழுதிட்டாங்க. மிஸ் கருணாநிதி கேன் மீன் தயாளு கருணாநிதி, யார் கனிமொழி கருணாநிதி. அந்த 200 கோடி வாங்கலான்னு முடிவெடுத்த போர்டு மீட்டிங்கில்
கனிமொழி வாஸ் நாட் அ பார்ட். ஸோ கனிமொழி தான் இந்த முடிவெல்லாம் எடுத்தாங்கன்ட்டு சார்ஜ் ஷீட்டை போட்டு ட்ரையல் நடக்கும்போது கனிமொழி நான் அந்த மீட்டிங்லேயே இல்லையேன்னு சொல்லி விடுதலை. புரியுதா? ஸோ இந்த தரவுகளை எல்லாம் நேரு அவர்களுக்கு எதிராக இந்த தரவுகளை எல்லாம் எடுத்து அங்கே கொடுத்துட்டு நாங்கள் உங்களுக்கு இதை தர்றோம், நீங்கள் இந்த பராசக்தி இட்லி கடை போய்ட்டு வராதீங்க, தம்பி பக்கம் வராதீங்க, இதெல்லாம் ஒரு டீம் தானே, தம்பி கண்டிஷன் ஸ்டாரு எல்லாம் ஒரு டீம் இல்லை சொல்லி. இன்னொன்று, நேரு ஜெயிலுக்கு போனார்னா மகேஷ்க்கு சந்தோஷமா இல்லையா? திருச்சி மாவட்டம், பெரம்பலூர் மாவட்டம், அரியலூர் மாவட்டம் முழுக்க அவரது கட்டுப்பாட்டுக்குள் வரும் அல்லவா? எவ்வளோ பகை ரெண்டு பேருக்கும். திருச்சி சின்னவர் உருவாக மாட்டார் இல்லையா? நீ அடுத்தது உங்கள் மகனை கொண்டு வந்து வைப்பீங்க, அருண் நேருவை. இதை என் நண்பர் தெரிந்து கொள்ள வேண்டும். இதான் நடக்குது. சீனியர்ஸை எல்லாருமே டார்கெட் பண்ணுறாங்க. செல்வ பிறந்தகை 2 நாட்களுக்கு முன்பு திமுக பொதுச் செயலாளரை போட்டு இது பண்ணிட்டு இருந்தார் தெரியுமா? டேம் திறந்ததுக்கு இவரை கூப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு துரைமுருகன் எல்லா டேமுக்கெல்லாம் கூப்பிட மாட்டாங்க, மேட்டூர் டேமு தாங்க பாரம்பரியமாக அதை ஒன்று தான் கூப்பிடான்னு சொன்னேன். இப்படிலாம் துரைமுருகன் பேசக்கூடாதுட்டு. அதாவது இந்த சீனியர் ஜென்ரேஷன் இருக்குல்ல, நேரு, எம்ஆர்கே பன்னீர்செல்வம், ஐ பெரியசாமி, கேகேஎஸ்எஸ்ஆர், இந்த டிக்கெட்டுங்களை பூரா ஒழிச்சு விடணும்னு நினைக்கிறாங்க. இன்றைக்கு தினமலரில் இன்னொரு செய்தி வந்திருக்கு. ஒவ்வொரு பூத்துக்கும் இளைஞரணியிலேருந்து ஒரு டிஜிட்டல் நிர்வாகின்ட்டு ஏதோ ஒன்று போடுறாங்கன்ட்டு செய்தி வந்திருக்கிறது அல்லவா? பூத்து டிஜிட்டல் முகவர். ஒவ்வொரு பூத்துக்கும் பூத் ஏஜென்ட்ஸ்னு போடுறாங்க இல்லையா? அதில் டிஜிட்டல் ஏஜென்ட்னு ஒருவரை புதுசாக போடுறாங்க. அப்போது 234 தொகுதிகளிலும் இருக்கக்கூடிய 68,000 பூத்துகளிலும் இளைஞரணி நிர்வாகி ஒருவர் வந்து விடுகிறார் அல்லவா? கிட்டத்தட்ட எல்லா பூத்தையும் கையில் எடுத்த மாதிரி தானே ஆகுது இது. இல்லை சார், என்னதான் வந்துட்டு இளைஞரணியில் இருக்கவங்களுக்கு பதவி கொடுத்தாலும் அந்த மூத்த அமைச்சர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பக்குவமும் அந்த அறிவும் இருக்காதுல்ல சார் அவங்களுக்கு? இருக்காது தான். நல்லது தானே. எதை வச்சு தான் 26 திமுக தோக்க போகுது நான் சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். நீ இதெல்லாம் வச்சு தான் இவங்களுக்கு ஆர்வம் கட்சியை கைப்பற்றணும். இந்த தேர்தலை விட்டா அவ்வளோதான். திருப்பி 5 வருஷம் அப்பாவை பொம்மை மாதிரி வச்சுக்கிட்டு மொத்த யூசி தீப்பொறி எல்லோரும் சுற்று போட்டுக்கிட்டு அவங்க ஆட்சி நடத்திட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு சின்ன சின்ன டெண்டருக்கும் நம்ம போய் கெஞ்சின்னு இருக்கணும் என்று அவர்களுக்கு தெரியுது. இப்போவே நம்ம கண்ட்ரோலில் எடுக்கணும். இந்த தேர்தலில் நம்ம ஆள் ஒரு 60-70 எம்எல்ஏ ஜெயிச்சோன்னா ஆட்சி நம்மளுது. அப்புறம் இந்த மாதிரி தேவையில்லாமல் போய் ஆக்டிங்லாம் பண்ண வேண்டியதில்லை. கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடா அப்படின்ட்டுலாம் ஆக்டிங் பண்ண வேண்டியதில்லை என்று அவர்கள் தீவிரமாக முனைப்பெடுக்கிறார்கள். இப்போது அந்த டீம் சும்மா இருக்குமா? நீ சொன்னல அனுபவம் இல்லை தான். அனுபவம் இருக்கிற டீம் சும்மா இருக்குமா? நேரு சும்மா இருப்பாரா? நான் சொல்கிறேன், திருவெரும்பூரில் அன்பில் மகேஷ் போட்டிட்டார். 3 கோடி ரூபா செலவு பண்ணார் நேரு திருவெரும்பூருக்கு. எதுக்கு? தோக்க வைக்குது. அப்புறம் இதை மகேஷே சொல்லியிருக்காருன்ட்டு. அண்ணே 3 கோடி ரூபா செலவு பண்ணாருண்ணே. இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு தொகுதியில் நடக்கும். அதே தான். இதை வச்சு தான் சொல்கிறேன், உறுதியாக தோக்குறாங்க. எழுதி வச்சுக்க. காவல்துறையில் ஒரு புதிய பதவி கொடுத்துருக்காங்க சார். ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. மேபி காலத்திற்கேற்ப தேவையான பதவியான்னு சொல்லுங்கள். ஊடக தொடர்பு அதிகாரி, இது என்னதுங்க சார்? இது தேவை, நல்ல முடிவு. அந்த பொறுப்பு டிஜிபி அனுபவம் வாய்ந்தவர் என்பதை நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன். ரொம்ப யோசித்து இப்போது சமீபத்தில் இந்த கரூர் விவகாரம் தொடர்பாக எழுந்த சிக்கல்களின் காரணமாகத்தான் இந்த பதவியை உருவாக்கியிருக்கிறார். அதாவது அந்த ஊடக தொடர்பு அதிகாரினா தமிழ்நாடு போலீஸ் சார்பாக அவர் ஒருவர் தான் பேசுவார். திருமதி முத்தரசி என்பவரை தான் நியமித்திருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். ஷீ இஸ் தி ஃபர்ஸ்ட் ஆக்குமெண்ட் ஆஃப் தட் போஸ்ட்டு. ஷீ வில் பி தி ஃபேஸ் ஆஃப் தமிழ்நாடு போலீஸ். டிஜிபி கூட பத்திரிகையாளர் சந்திக்க மாட்டார் இனிமேல். கமிஷனர், ஏடிஜிபி. ஆமாம், ஐஸ்கிரீம் விதிவிலக்கு. ஐஸ்கிரீம் எதுக்கும் கட்டுப்படாதது, ஓகேவா? அதனால் அது விதிவிலக்கு. இவங்க தமிழ்நாடு ஒட்டுமொத்த தமிழக காவல்துறைக்கான முகமாக தொடர்பாக இந்த அதிகாரி இருப்பார். இனிமேல் ரெகுலராக அந்த போஸ்டிங் போடுவாங்கன்ட்டு நான் எதிர்பார்க்குறேன். ஏன் இந்த முடிவு எடுத்தாங்க? கருப்பு சம்பவத்தில் மாட்டிக்கிட்டோம்னா அது சரிதான். ஸ்பெசிஃபிக்காக ஊடகத்தை பார்த்து பேசினாங்கன்ற ஒரே காரணத்துக்காக அந்த வழக்கு தள்ளுபடி ஆகுது, சிபிஐக்கு மாற்றுறாங்க. அதனால இது ஒரு ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறாங்க. அதுதான் முக்கியமான காரணம். அதில் சிபிஐக்கு மாற்றியதற்கு உச்சநீதிமன்றம் சொன்ன பல காரணங்களில் ஒரு முக்கியமான காரணம், விசாரணை ஆணைய விசாரணை நடந்துக்கிட்டு இருக்குது, சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை நடந்துக்கிட்டு இருக்குது. ஒரு அதிகாரி வந்து இப்படி தான் தவுனா, இப்படி தான் குதிச்சான், இப்படி கம்பியர்னா என்று நீங்கள் சொன்னால் ஒரு டிஎஸ்பி எப்படி விசாரணை ஒழுங்காக நடத்துவார் அப்படின்ட்டு உச்சநீதிமன்றம் இதை குறிப்பிட்டது. அதே போல் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரம் போன இடத்துல எல்லாம் சொன்னார். ஞாபகம் இருக்கா? ஒரு டிஎஸ்பி விசாரிக்கிறாரு, ஒரு ஏடிஜிபி உட்காந்துட்டு இப்படி சொல்லும்போது டிஎஸ்பி எப்படி ஏடிஜிபிக்கு எதிராக விசாரிப்பார் அப்படின்னு சொல்லும்போது முந்திரி கொட்டை போல் ஆளுக்கு மைக்கை பிடித்து பேசாதீர்கள் என்பது தான் இதன் பொருள். ஸோ முத்தரசிக்கு ஏதாவது ஒரு மேஜர் இன்சிடென்ட்னா முத்தரசி பிரீஃப் பண்ணுவாங்க, ஓகேவா? இதுதான், இதுக்கு மேலே பேசக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. தட் வில் பி தி போலீஸஸ் வெர்ஷன். அப்போ ஆளுக்கால் மைக்கை பிடிச்சிட்டு எனக்கு தான் தெரியும்னு சொல்லிட்டு இப்படி தான் தவுனா, அப்படி பாஞ்சான், மரத்தில் ஏறினா, விஜய் தான் கொலையாளி, விஜய் கொலையாளி. இது என்ன சார் இயற்கைக்கு மாறானதாக இருக்கே சார்? ஏன்னா ஒரு 3 அதிகாரிகளை 4 அதிகாரிகள் வச்சது தான் இங்கே சட்டம் அப்படின்றக்கப்ப ஒரு இப்படியான ஒரு உத்தரவு ஏன் சார் பிறப்பிக்க போகிறாங்க? பொறுப்பு டிஜிபியின் கை ஓங்குகிறது என்று அதற்காக நான் முடிவெடுக்க மாட்டேன்.
இந்த சஜஷனை பொறுப்பு டிஜிபி சொல்லும்போது நீங்கள் வேண்டான்னு எப்படி சொல்லுவீங்க? வேண்டான்னு சொல்லலாம், நீ வேண்டான்னு சொன்னதுனால தான் இப்போது கேஸு சிபிஐக்கு போயிடுச்சு, புத்துனாப்பில் இரு என்று பொறுப்பு டிஜிபி சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கிறது இல்லவா? இன்னொன்று என்னென்ன அப்ஜெக்ட் பண்ணுவாங்க? அப்படியே அப்ஜெக்ஷன்லாம் பண்ணியிருந்தாலும் நீ எதுக்கு வீட்டில் 6 கார் வச்சுருக்க, அதில் 3 கார் ஃபோட்டோ எடுத்து வர போட்டிருக்காங்க, போ அந்த வேலையை பார்ப்போம் என்று சொல்லியிருக்கலாம் அல்லவா? இதெல்லாம் தாண்டி ஒரு சீனியர் மோஸ்ட் ஹீஸ் த டாப் மேன், நல்ல சஜஷன் அவரு கேட்டிருப்பாரு, என்ன இப்படி பண்ணலாமா அப்படின்னு கேட்டிருப்பாரு. அதெல்லாம் முடியாது சார், நான் தான் மைக்கு பிடிச்சி பேசுவேன்னு சொல்லுவியா? ஸோ இன்னும் வெங்கட்ராமன் அவர்கள் மீது நம்பிக்கை வைத்திருப்பது காரணம் இதுதான். அந்த இந்த லிமிட்டடான சுச்சுவேஷனில் என்னென்ன ரிஃபார்ம்ஸ் பண்ண முடியுமோ பண்ணிடுறாரு. இப்போ இனிமேல் இந்த போஸ்ட் அபாலிஷ் பண்ண மாட்டாங்க, ரெகுலராக அதுக்கு ஒரு எஸ்பியை போட்டுருவாங்க அண்ட் ஸ்ட்ரீம்லைன் ஆகிடுது. இனிமேல் காலத்துக்கும் காவல்துறை சார்பாக அங்கேருந்து ப்ரெஸ் ரிலீஸ் வரும். அந்த தட் ஆஃபீஸர் வில் ஃபேஸ் தி ப்ரெஸ். அங்கங்கே மைக்கை பிடிச்சி பேசுறது இனிமேல் இருக்காது. இதை காரணமாக வச்சு நான் அடுத்து இதை எதிர்பார்க்குறேன். இந்த மாதிரி ஒரு ஆளை போட்டாச்சு, அங்கங்கே மைக்கை பிடிச்சிட்டு பேசக்கூடாது, இந்த இன்ஸ்டாவில் லத்தி வச்சுக்கிட்டு ரீல் போடக்கூடாது. ஒரு ஆள் சுத்தமாக நிப்பாட்டிட்டாங்க, இருக்கிற இடமே தெரில, தூங்குது, காற்று வாங்குது, இன்ஸ்டா பார்த்தியா? பாவத்தை கையெல்லாம் உதறும் வேறு. யார் சார்? ஸ்னேக்கா சார்? அதுக்கு வரேன் அடுத்தது. இன்னொன்று இந்த சிபிசியில் இருக்கிற மென்டலு, அதனால கையெல்லாம் உதறுது. ஸோ நிறுத்திட்டாங்க, அதை ஃபேமாக இருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ நீங்கள் அதை பற்றி ஸ்னேக்கை பற்றி கேட்டதுனால் கூடுதல் தகவலை சொல்லிவிடுகிறேன். திரு செல்வ நாகரத்னம் மீது பாலியல் குற்றச்சாட்டு தொடர்பாக துறை ரீதியான விசாரணை தொடங்கி நடைபெற்று கொண்டு இருக்கிறது. திரு செல்வ நாகரத்னம் வந்து விசாரணை அட்டன் பண்ணிகிட்ருக்காரு. விசாரணை அதிகாரியாக ரயில்வே துறையின் ஐஜியாக இருக்கக்கூடிய திரு ஏஜி பாபு என்ற அதிகாரி விசாரணை அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவர் நல்ல அதிகாரி, அவர் நியாயமான முறையில் விசாரணை நடத்துவார் என்று முழுமையாக நான் நம்புகிறேன், பாரபட்சம் இல்லாமல் நடத்துவார் என்றும் நான் நம்புகிறேன். ஆனால் அவர் ப்ரூவ்டு ஃபைண்டிங்ஸ் கொடுத்தால் கூட அதை தூக்கி ஊற வச்சுக்கிட்டு பண்ணுறதுக்கு அருட்தந்தையெல்லாம் அவரை காப்பாற்றுறதுக்கு இருக்காங்க. பட் இது ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. விசாரணையை ஃபேராக அவர் நடத்திட்டு இருக்கிறாரு என்று நான் கேள்விப்படுகிறேன். என்கொயரி விட்னஸ் எல்லாம் விசாரிக்கிறாங்களா, விசாரிக்கும்போது செல்வ நாகரத்னத்துக்கு நீங்கள் குறுக்கு விசாரணை செய்கிறதுனா செய்யுங்கன்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து ஒழுங்காக கோஆப்ரேட் பண்ணுங்கள், அடிக்கடி தாமதிக்காதீங்க, விசாரணை நடத்தாமல் தாமதிக்கணும்னு நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க, கோஆப்ரேட் பண்ணுங்கள்லாம் ஃபேமாக விசாரணை நடத்துகிறார் என்றும் நான் கேள்விப்படுகிறேன். அவர் விசாரணைக்கு ஆஜராகலை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். சொல்ல தானே டெவலப்மெண்ட்ஸ் நடக்குது. விசாரணைக்கு ஆஜராகாமல் எனக்கு இந்த பந்தோபஸ்து டியூட்டி இருக்குது, அங்கே டியூட்டி இருக்குது, இங்கே மணல் கடத்துறாங்கன்ட்டு ஏதோ போட்டு உருட்டி இருக்காரு. வரியா இல்லையா பஸ் அப்படின்ட்டாங்க, வந்துடுறேன்ட்டாங்க. என்னென்னா வரலன்னா அந்த விசாரணை அதிகாரிக்கு என்ன பவர்ஸ் இருக்குன்னா, வேறு 3 வாட்டி கூப்பிட்டேன் வரலன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் லெட்டர் எழுதுனா தூக்கி ஹோம் கார்டில் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கன்னா, உனக்கு இனிமேல் விசாரணை அட்டன் பண்ணுறது மட்டும்தான் வேலைன்ட்டாங்கன்னா அது பயம் வந்துருச்சு. ஸோ டக்குன்னு வாங்கன்னு சொல்லிட்டாங்க, இதை பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் பேசி விட்டு, காவல்துறை பற்றி இவ்வளோ விவகாரங்களை விவாதித்து விட்டு ஐஸ்கிரீமை பற்றி செய்தி சொல்லாமல் இருந்தால் நன்றாக இருக்காது. நேயர்கள் வந்து ஐஸ்கிரீம் செய்தி என்ன என்று தினம்தோறும் எதிர்பார்க்கிறார்கள். ஒரு நல்ல பாசிட்டிவான நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு செய்தி. ஐஆர்எஸ் அதிகாரி திருமதி யமுனா தேவி அவர்கள் மீது மத்திய கண்காணிப்பு ஆணையகம் சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் விசாரணையை தொடங்கியிருக்கிறது. திருச்சியில் எஸ்ஆர்எம் மருத்துவக் கல்லூரிக்கு பின்புறம் 12 ஏக்கர் நிலம், அம்பத்தூரில் 12 கிரவுண்டு இடம், இதுபோல் இன்னும் செங்கல்பட்டு உள்ளிட்ட சில இடங்களில் பினாமி பெயரில் பல சொத்துக்களை வாங்கி குவித்திருப்பதாக அவர்கள் மீது விசாரணையை சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் தொடங்கியிருக்கிறது. அவங்க பீயிங் தி ஐஆர்எஸ் ஆஃபீஸர், கஸ்டம்ஸ் ஐஆர்எஸ் ஆஃபீஸர், சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் அவர்கள் மீது விசாரணை நடத்தலாம். அந்த சிவிசி விசாரணை முடித்து பிரைமா ஃபேசி மெட்டீரியல் இருக்குதுன்னு அவங்க கருதுனாங்கன்னா சிபிஐ அனுப்பிச்சுட்ருவாங்க. சரியா? இப்போது நான் குறிப்பிட்ட இந்த சொத்துக்கள் எல்லாமே அருண் வாங்கிய சொத்துக்கள், பினாமி பெயரில் வாங்கிய சொத்துக்கள். அருண் வாங்கிய சொத்துக்களுக்கு யமுனா தேவி மீது விசாரணை நடத்த முடியுமா? முடியாதுன்னு நினைக்கிறேன். தொடர்பு இருந்த ஆவணங்கள் எது இருந்தால் நடத்தலாம். ஆவணங்களே இல்லை, தொடர்பு இல்லை. அதான் பினாமி பேரில் தான் வாங்கியிருக்காங்கன்னு சொல்கிறீங்க. ஆமாங்க. அப்புறம் எப்படி அவங்கள மேலே எப்படி விசாரணை நடத்த முடியும்? அவங்க கணவர் தானே. வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்க்கும்போது கணவர் மனைவி எல்லாரையும் தானே சேர்ப்பாங்க. கணவர் மனைவி பேரில் சொத்து வாங்கியிருந்தாலும் பினாமி சொத்து தான், மனைவி கணவர் பேரில் வாங்கியிருந்தாலும் பினாமி சொத்து தான். ஏம்மா, டி நகர் ஆல்விமன் போலீஸ் ஸ்டேஷனில் வரதட்சணை கொடுமைன்ட்டு ஒரு பெண்ணு போய் புகார் அளிக்குது. அந்த கேஸில் இன்வால்வ் ஆகிருக்கிற ஆஃபீஸரு ட்ரெஷரி ஆஃபீஸர், ட்ரெஷரி ஆஃபீஸரோட அண்ணன் ஐஆர்எஸ் ஆஃபீஸர். அந்த ஐஆர்எஸ் ஆஃபீஸர் யமுனா தேவிகிட்ட சொல்லி, யமுனா தேவி அருண்கிட்ட சொல்லி, அருண் கௌசல்யா விட்டு டாக்டர் மிரட்டலையா? எப்படி இந்த தொடர்பு? அண்ட் இந்த வேலையெல்லாம் பார்த்தது யார் என்றால் அடுத்து டிஜிபி ஆக இருக்கிற திரு ராத்தோர். சரியா? அவருக்கு நிறைய கான்ட்ராக்ட்ஸ் இருக்குது. அவர் டிஜிபி ஆகக்கூடாது, நீங்கள் எல்லாம் சேர்ந்து இவ்வளோ வேலை பார்க்குறீங்க, அவர் பதிலுக்கு பண்ண மாட்டார். அவரோட கான்ட்ராக்ட்ஸ் ரொம்ப வைடு. சத்தம் போடாமல் என்ன ஆளையே காணா என்று எல்லோரும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். பல நாட்களாக அவர் டெல்லியில் முகாமிட்டு இருந்த போது டிஜிபி போஸ்ட்டுக்காக தான் அவர் போய் லாபி பண்ணிட்டு இருக்காருன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. வேலையை பார்த்துட்டார்ல. இவர் மேலே புகார் அனுப்பிச்சா நீங்கள் விசாரணை நடத்த மாட்டீங்க.
ஏன்னா இவ்வளவு புகார்கள் வந்த போதே விசாரணை நடத்தவில்லை. ஆனால் அங்கே பிடிக்கலாம்ல, மாட்டினீங்களா? இதுதான் அந்த மகிழ்ச்சியான செய்தி. அடுத்தது போங்க. ஸோ அதே போன்று நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசியிருந்தோம் இந்த எஸ்ஐ ப்ரமோஷனை பற்றி. அதில் எதுவும் அப்டேட் எது இருக்கா சார்? முக்கியமான அப்டேட் இருக்குது. பேசியதற்கு பிறகு அடுத்தடுத்து உயர்நீதிமன்றத்திற்கு சென்று யாருக்குமே ப்ரொமோஷன் கிடைக்காத அளவுக்கு ஸ்டே வாங்கிட்டாங்க. இப்போ சீனியரிட்டியை மாற்ற முடியாத அளவுக்கு ஸ்டே வாங்கிட்டாங்க. இப்போ சிம்பிளாக சொல்லணுன்னா யாருமே எஸ்ஐடி இன்ஸ்பெக்டர் ஆக முடியாது, இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி ஆக முடியாதுப்பா. எல்லா பேட்சுக்கும் ஸ்டே வாங்கிட்டாங்க. இது ஸ்டே வாங்கத்தான் செய்வாங்க. 1000 பெட்டிஷன் ஃபைல் ஆகும். சீனியாரிட்டி நம்பர் 3 இருந்தவனை தூக்கி 900 வச்சா யாருப்பா சும்மா இருப்பா? அவன் டிஎஸ்பி ஆக மாட்டான், இன்ஸ்பெக்டராக ரிட்டையர் ஆகிடுவான். 20 வருஷம் இன்ஸ்பெக்டர் வந்து ரிட்டையர் ஆகிடும். சீனியாரிட்டி நம்பர் 3 எங்கே இருக்குது, 600 எங்கே இருக்குது? இப்போ இந்த மாதிரி தலையீடாக புரட்டி போடக்கூடிய ஒரு முட்டாள்தனமான சீனியாரிட்டி முறையை நீங்கள் கைக்கொண்டால் எப்படி அனைவரும் சும்மா இருப்பார்கள்? ரூல்ஸ் என்ன சொல்லுதோ ரூல்ஸ் படி போட்டுட்டு போயிட்டீங்கன்னா நீங்கள் கோர்ட்டுக்கு போனாலும் கோர்ட்டு தூக்கி போட்டுரும். சில ஆண்டுகளுக்கு முன்னால் வீரப்பன் கொல்லப்பட்ட போது அந்த வீரப்பன் ஆப்ரேஷனில் ஈடுபட்டிருந்த அத்தனை பேருக்கும் ஒரு படி பதவி உயர்வு என்று கொடுத்தார். இப்போ உதாரணத்துக்கு நீ சப் இன்ஸ்பெக்டர் எஸ்டிஎஃப்ல இருக்கிற, ரைட்டா? வீரப்பன் சுட்டு கொல்லப்பட்ட உடனே நீ இன்ஸ்பெக்டர் ஆகிடுவேன். உன் பேட்சில் இருக்கவங்கெல்லாம் 12 வருஷம் கழிச்சு இன்ஸ்பெக்டர் ஆவாங்க. நீ இன்ஸ்பெக்டர் ஆகிடுவேன். முடிஞ்சிச்சு, எல்லாருக்கும் ப்ரொமோஷன் போட்டாச்சு. எஸ்ஐ இருக்கவங்க இன்ஸ்பெக்டர் ஆகிட்டாங்க, இன்ஸ்பெக்டர் இருக்கவங்க டிஎஸ்பி ஆகிட்டாங்க, டிஎஸ்பி இருக்கவங்க அடிஷனல் எஸ்பி ஆகிட்டாங்க, அடிஷனல் எஸ்பி இருந்தவங்க எஸ்பி ஆகிட்டாங்க. அதுக்கு மேலே போக முடியாது, ஐபிஎஸ். ஓகேவா? எல்லாருக்கும் ப்ரொமோஷன் போட்டுட்டாங்கப்பா. இப்போது நீ 2024 எஸ்ஐஆர் சேர்ந்துருக்கு, எஸ்டிஎஃப்ல வேலை பார்க்குற. வீரப்பனை சுட்டவொடனே நீ இன்ஸ்பெக்டர் ஆகிட்டுற, சரியா? உன் கூட 24 எஸ்ஐஆர் சேர்ந்தவங்க 2036 இன்ஸ்பெக்டர் ஆகுறாங்க, ரைட்டா? 2038 டிஎஸ்பி ஆகுறாங்க. நீ 2038 டிஎஸ்பி ஆகணுமா, இல்லை இன்ஸ்பெக்டர் ஆகிட்டல்ல அடுத்தது அப்படியே டக்குன்னு டிஎஸ்பி ஆகிடலாமா? டக்குன்னு தான் சார் டிஎஸ்பி ஆகணும். ஏன்பா? ஏன்னா அவங்க தான் ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டே கொடுத்துட்டாங்க. அப்படின்றப்ப டக்குன்னு தான் சார் ப்ரொமோஷன் ஆகும். இப்படி தான் உருட்டினாங்க அவங்க. 2024 பேட்ச் தான் இன்ஸ்பெக்டர் ஆன உடனே அப்படியே அவ்வளோதான், இன்ஸ்பெக்டர் டிஎஸ்பி அடிஷனல் எஸ்பின்னு போயிடலான்ட்டு தான் அவங்களோட ஐடியா. ஆனால் அந்த ப்ரொமோஷன் ஆர்டரில் என்ன இருந்துச்சு? 1 ஸ்டேஜ் ப்ரொமோஷன் எல்லாருக்கும், ரைட்டா? 1 ஸ்டேஜ் என்ன? எஸ்ஐலேருந்து இன்ஸ்பெக்டர். அப்போது நீ இன்ஸ்பெக்டர் ஆகி முடிஞ்ச உடனே உன்னை திருப்பி ரெகுலராக டிஎஸ்பி ஆக்குனாங்கன்னா 2 ஸ்டேஜ் ப்ரொமோஷன் ஆகுதா? அப்போ என்ன பண்ணணும்? உன்னை எஸ்ஐலேருந்து இன்ஸ்பெக்டர் ஆக்கிடணும். இன்ஸ்பெக்டர் ஆனதோடு முடிஞ்சிருச்சு. உன் பேட்சில் இருக்கிறவங்க இன்ஸ்பெக்டர் ஆகிறாங்கல்ல, அப்போது நீ இன்ஸ்பெக்டராகவே தொடருவ. உனக்கு என்ன இதில் போனஸ்ன்னு கேட்டால், உன் கூட இருந்த எஸ்ஐஸு 10 வருஷம் கழிச்சு இன்ஸ்பெக்டர் ஆகிறாங்க, நீ 10 வருஷமாக இன்ஸ்பெக்டராக இருக்க. அவங்க ரெகுலராக எப்போ டிஎஸ்பி ஆகிறாங்களோ அப்போ தான் நீயும் டிஎஸ்பி ஆகணும். இது 2 ஸ்டேஜ் ப்ரொமோஷன் ஆகுதா? இந்த பிரச்சனை 2014-15 தான் வருதுன்னு நினைக்கிறேன். இவங்க எல்லாம் போய் மாற்றி மாற்றி கேச போடுறாங்க, ஓகேவா? இந்த எஸ்டிஎஃப்ல இருக்கிறவங்களாம் என்ன கேட்குறாங்க? ஒன்ஸ் ப்ரொமோட் ஆகிட்டா அவள் தான், நாங்கள் அப்படியே மேலே போயிட்டே இருப்போம் அப்படின்றாங்க. மற்றவங்க என்ன சொல்கிறாங்க? ஏங்க அந்த 1 ஸ்டேஜ் ப்ரொமோஷன் இருக்குது. 1 ஸ்டேஜ்னா ஒரு ஸ்டேஜ் தான். அடுத்த ப்ரொமோஷன் அவங்க கூட இருக்கிற மற்றவங்களுக்குலாம் அடுத்த ப்ரொமோஷன் எப்போ வருதோ அப்போ தாங்க ப்ரொமோஷன் கொடுக்கணும் என்று அவர்கள் வாதிடுகிறார்கள். அசோக் குமார் டிஜிபியாக இருக்கிறார். டெல்லி ஆணையராக, காவல்துறை ஆணையராக இருந்து ஓய்வு பெற்ற திரு சஞ்சய் அரோரா ஏடிஜி அட்மின்னு நினைக்கிறேன். ரூல் என்ன சொல்லுது? சார் 1 ஸ்டேஜ் ப்ரொமோஷனா 1 ஸ்டேஜ் தான், ரைட். ஒரே ஸ்டேஜ் தான் ப்ரொமோஷன், அதுக்கு மேலே ப்ரொமோஷன் கிடையாது. வேணா கோர்ட்டில் போய் வாங்கிப்போ என்று உத்தரவு போட்டு முடித்து விடுகிறார்கள். இவங்களும் போனாங்க கோர்ட்டிலலாம். போன உடனே கரெக்டாக க்ளீனாக இருக்குது ஆர்டரு, முடிச்சிட்டாங்க. இன்றைக்கி வரைக்கும் அது பிரச்சனை இல்லை. அப்போ எஸ்டிஎஃப்ல எஸ்ஐஆர் இருந்த ஆட்கள் இப்போதும் இருக்கிறார்கள் சர்வீஸில். இன்றைக்கி வரைக்கும் பிரச்சனை இல்லை. நீ ஒரு ஸ்டேஜ் ப்ரொமோஷன் வாங்கிட்டு இன்ஸ்பெக்டராக இருந்துக்க. உன் பேட்சில் இருக்கிறவன் என்றைக்கு டிஎஸ்பி ஆகிறானோ அன்றைக்கி தான் நீ டிஎஸ்பி. இது மாதிரி ரூலை ஃபாலோ பண்ணிட்டு போனால் உங்களுக்கு என்னங்க பிரச்சனை? இது திரு வெங்கட்ராமன் அவர்களுக்கு நன்றாக தெரியும். இந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்ப்பார், விரைந்து நல்ல முடிவை எடுப்பார் என்று நம்புகிறேன். சார், இப்போது கேஎன் நேரு விவகாரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த வேலை வாங்கி தர்றதுல கேஎன் நேரு தலையில் கத்தி. மணல் விவகாரத்தில் யார் சார் ஃபோக்கஸ்? துரைமுருகன். அதே போன்று அதோட தொடர்புடையது தான் விகடனில் ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஜோதி மாவட்ட அமைச்சரின் இந்த துறையெல்லாம் வந்துட்டு நடந்த நிறைய வேலைகளில் நிறைய குளறுபடிகள் இருக்குது, தரம் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஓய்வு பெற்ற அதிகாரிகளே வந்து லஞ்ச ஒழிப்பு துறையில் புகார் தெரிவிச்சிருக்காங்களா சார்? அதை நூலாக பிடிச்சி ஈடி வர வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி செய்தி வந்திருக்கு சார். ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்று ஒரு பழமொழி இருக்கிறது, கேள்விப்பட்டிருக்கீங்களா? எடப்பாடி மீது வழக்கு போட வேண்டும். எடப்பாடிக்கு நெருக்கமான கான்ட்ராக்டர்களை நெருக்க வேண்டும். தேர்தல் நேரத்தில் அந்த கான்ட்ராக்டர்களுக்கு சிக்கலை ஏற்படுத்த வேண்டும். இதுதான் இவர்களது நோக்கம். அந்த அடிப்படையில் 2016, 17 மற்றும் 18 ஆகிய ஆண்டுகளில் தஞ்சாவூர், பேராவூரணி போன்ற இடங்களில் சாலை அமைத்ததில் ஏற்பட்ட ஊழல் தொடர்பாக ஒரு ஜெகதீசன் என்ற ஒரு பொறியாளர் மற்றும்
நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள், கான்ட்ராக்டர்கள் இவர்கள் மீதெல்லாம் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது. இது எடப்பாடி பழனிசாமிக்கு வைக்கப்பட்ட குறி என்று நான் சொன்னேன். சரி, நீங்கள் எப்படியாவது எடப்பாடியை காலி பண்ணணும், அவருக்கு நெருக்கமான கான்ட்ராக்டர்களை காலி பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நீங்கள் இந்த எஃப்ஐஆரை போடுறீங்க. சரி, இந்த எஃப்ஐஆர் வச்சுட்டு இடி உள்ள வர முடியாதா? வந்தால் திமுக காரங்களுக்கு என்ன பிரச்சனை? ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் அலிகேஷனு. ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டை போய் சோதனை பண்ணாலே இப்போ நடக்கிற ஊழல் பற்றின ஆதாரம் கிடச்சிடாதா? அதுதான் இவ்வளோ நாள் சொல்லிட்டு இருந்தாங்க, பிரிட்டிகேட் அஃபென்ஸை மட்டும் விசாரிங்க, அதை தாண்டி விசாரிக்காதீங்கன்னு. ஆனால் இடி வேற வழியில் இப்போ வந்துட்டுருக்கு. சிபிஐயோட வழக்கு ஒரு வங்கியில் கடன் வாங்கி மோசடி செய்ததாக, அது உள்ளே போய் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் டெண்டரு, வேலைவாய்ப்பு மோசடி, இதெல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இப்போ எஃப்ஐஆர் போடுங்கன்ட்டு வந்து நிற்கிறாங்களா? அதே மாதிரி நாங்கள் எடப்பாடி பழனிசாமி மீதி இருக்கிற ஊழல் வழக்கை விசாரிக்கிறதுக்காக சோதனை நடத்துகிறோன்னு போய் சோதனை பண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டு அதை பூரா ஓரம் வச்சுட்டு புதுசாக இப்போ ஏவாவேலு பண்ணியிருக்கிற ஊழல் பற்றி இந்த பாருங்கள், இப்போ இந்த மவுண்ட் ரோட்டில் கட்டிட்டு இருக்கிற 2 பாலத்து டெண்டரில் இவ்வளோ துட்டு வாங்கியிருக்கிறாருன்ட்டு எவிடன்ஸ் எங்களுக்கு கிடச்சிருக்கு, இதுக்கு வழக்கு பதிவு பண்ணுங்கன்னு திருப்பி கோர்ட்டுக்கு போனால் அதுக்குள் நவம்பர் 3ஆவது வாரம் வந்து விடுமே. இப்படி ஐயா மாட்டுவீங்க. கிட்னி எஃப்ஐஆரில் உள்ளே வந்துடக்கூடாதுன்னா உஷாராக எஃப்ஐஆரை பிளாக் பண்ணி வைக்கிறீங்க. எடப்பாடி எப்படியாவது காலி பண்ணணுன்னு ஹைவேஸில் எஃப்ஐஆர் போடுறீங்களே, வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க இதுக்காக. அந்த எஸ்பிகே கான்ட்ராக்டரை போய் அவங்க சோதனையெல்லாம் செஞ்சாலும் அங்கே எவிடன்ஸ் இல்லைன்னு வாங்க, என்ன பண்ணுவீங்க? இன்னொன்று, அந்த எஃப்ஐஆரில் உள்ளே வந்து சோதனை பண்ணும்போது நீ இதைத்தான் சோதனை பண்ணால் அதை சோதனை பண்ணக்கூடாது என்று ஏதாவது விதி இருக்கிறதா? அமலாக்கத்துறை அதிகாரிகள் மணி லாண்ட்ரிங் நடந்திருக்குன்னு சஸ்பெக்ட் பண்ணுற எந்த இடத்துல வேணாலும் போய் சோதனை பண்ணலாம். இப்போது டாஸ்மாக்குக்கும் ஆகாஷ் பாஸ்கரனுக்கும் என்ன சம்மந்தம்? சந்தேகம் இருந்துச்சு, அவ்வளோதான். சந்தேகம் இருக்கிறது. என்னப்பா சந்தேகம்? இந்த தவுளுண்டு பையன் 4 படம் எடுக்கிறாப்படி, அதுவும் வேகாத இட்லி எடுத்து படமாக பண்ணிகிட்ருக்கா. அப்படி சிவகார்த்திகேயனை வச்சு படம் பண்ணுற அளவுக்கு ஏது இந்த பையனுக்கு காசு? இது டாஸ்மாக் காசு என்று சந்தேகப்படுகிறோம். போயிட்டோம் உள்ள. பிடிச்சா சார், தேர்தல் ஆணையம் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனை தமிழ்நாட்டில் முன்னெடுக்க போகிறாங்க. அப்படி அதிகாரிகள் போகிறப்ப திமுக நிர்வாகிகளும் அதிமுக நிர்வாகிகளும் பின்னாடியே போங்க, ஏதாவது பண்ணாங்கன்னா உடனே வந்து புகார் தெரிவிச்சுருங்க, என்னன்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிர்வாகிகள்கிட்டலாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி செய்தியில் வந்திருக்கு. பார்த்தேன், தினமலரில் தான் அந்த செய்தி வந்திருக்கு. 2 கட்சிகளும் இந்த இன்டென்சிவ் ரிவிஷனை எவ்வளவு தீவிரமாக எடுத்துக்கொள்கிறார்கள் என்பதற்கு இந்த செய்தி ஒரு உதாரணம். சரியான தரவுகளின் அடிப்படையில் வந்த செய்தியும் கூட. ஏடிஎம்கேக்கு என்னென்னா, பின்னாடியே போய் ஒரு வீட்டில் போய் ஆள் இல்லை, ஆனால் அவரோட பேர் ஓட்டர் ரோல் இருக்குன்னா நீக்குங்க, அதை உறுதி செய்யுங்கன்றது ஏடிஎம்கே காடர்ஸ்க்கான இன்ஸ்ட்ரக்ஷன். திமுகவில் இல்லைனாலும் பரவாயில்ல, அவன் பக்கத்து ஊருக்கு போயிருக்கான், திருப்பி வந்து இங்கே தான் ஓட்டு போட போகிறான் என்று நீங்கள் போய் அதை பண்ணுங்க என்று திமுக ஏஜென்ட்டுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன். 2 பேரும் தெல் பி டஃப் காம்படிஷன். ஒரு அக்ரெசிவாக வேலை பார்க்குறாங்க. டிஎம்கே ஏடிஎம்கே 2 பேருமே காலங்காலமாக 50 வருஷமாக சண்டை போட்டுட்ருக்காங்கல்ல, ஸோ அக்ரெசிவாக அவங்க வேலை பார்ப்பாங்க. மற்ற கட்சிகளுக்கு ஃபஸ்ட்டு ஆள் இல்லை, ஸ்பெஷல் இன்டென்ஷன் ரிவிஷன் எப்படி அணுகிறதுன்றது தெரியல, எல்லாத்தையும் விட உங்களுக்கு மேன் பவர் இல்லை, காடர்ஸ் இல்லை. டிஜிட்டல் பேனர் வைக்க சொன்னால் வர்றாங்க, உதன்ட்டு ரீல்ஸ் போட சொன்னால் போடுறாங்க. இந்த வேலையை செய்யணும் தெரியாது. ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரெயின் பண்ணணும். உங்களுக்கு இப்போ தான் முதல் தேர்தலை சந்திக்கிறீங்க. அந்த வேலையை பார்த்துக்கிட்டே இதெல்லாம் இந்த சோஷியல் மீடியாவில் இருக்கிற வேலைகளை சைடில் பண்ணலாம். சோஷியல் மீடியா வேலையை தவிர வேறு எதுவுமே தெரியாதுன்னா தெரியாது. ப்ளஸ் அது ஒரு மெயின் ஒர்க்காக பார்க்குறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்ல. நேராக போய் முதலமைச்சராக பதவி ஏற்றுக்கிறதுக்கு எதுக்கு இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு? ஸ்ட்ரெயிட்டாக முதலமைச்சர் பதவி தான். சார், நீங்கள் வந்து அடிக்கடி சொல்லுவீங்க, ஏதாவது ஒரு விஷயம் கிடச்சிட்டா போதும் மோடி அவர்கள் சலங்கையை கட்டிக்கு ஆடுவார்னு சொல்லிட்டு. பீகாரில், தமிழ்நாட்டில் வேலை செய்யக்கூடிய பீகார் தொழிலாளர்கள் எல்லாத்தையும் திமுக அரசு ரொம்ப அவங்கள இழிவுபடுத்துகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. இப்படி உருட்டு. அங்கே பீகார் மக்களில் பெரும்பாலானோர் வேலைவாய்ப்பு இல்லாத காரணத்தால் புலம்பெயர் தொழிலாளர்கள் இந்தியா முழுக்க இருக்கிறார்கள். தமிழகத்தில் அதிகம் பீகார், சத்தீஸ்கர் ஆட்கள் அதிகமாக இருக்கிறார்கள். தேர்தல் வருது, அங்கே இருக்கவனுக்கு திமுகனா என்னென்ன தெரியாது, ரைட்டா? ஆனால் இந்த இந்தியா கூட்டணியில் இருக்க கூட்டணி கட்சி, இந்த தேஜஸ்வி யாதவோட கூட்டணி கட்சி, இந்த ராகுல் காந்தியோட கூட்டணி கட்சி, பீகாரை இழிவாக பேசுகிற கட்சியோட கூட்டணியில் இருக்காங்க. அவன் எப்படி இந்த உருட்டு? திருமதி கனிமொழி அவர்கள் சில மாதங்களில் தமிழக தேர்தலில் பிரச்சாரம் செய்ய மோடி வர இருக்கிறார், அப்போது இதை பேசுவாரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது அன்னைக்கு, இது இன்னைக்கு. அந்த 24 தேர்தல் பிரச்சாரத்தில் நடந்தது உங்களுக்கு சொன்னேன், ஞாபகம் இருக்கா? அந்த ஃபஸ்ட்டு ஃபேஸ் கேம்பெயினுக்கு மோடி, பெண்களே உங்கள் கழுத்தில் தொங்கக்கூடிய அந்த தாலியை எடுத்து இஸ்லாமியர்களிடம் கொடுக்க போகிறார்கள்னு 4 மீட்டிங்கில் பேசிட்டார். இது இந்தியா பூரா பரபரப்பாக விவாதிக்கப்பட்டு அந்த தேர்தலில் பூரா எல்லாம் பரபரப்பாக பேசி முடித்த உடனே தேர்தல் ஆணையத்தில் எல்லாம் யோ அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லையா அப்படின்னு சொல்லிட்டு புகார் தெரிவிக்கிறாங்க. தெரிவித்த உடனே தேர்தல் ஆணையம் ஒரு 3 நாள் கழித்து இல்லை இருந்தாலும் பிரதமர் இப்படிலாம் பேசியிருக்க கூடாது அப்படின்ட்டு ஒரு கண்டனம் தெரிஞ்சோன்னா அதோடு விட்டார். ஃபஸ்ட்டு ஃபேஸ் முடிஞ்சிச்சு, ரைட்டா? இப்போது பாருங்கள்,
பீகாரிகளை தமிழகத்தில் இந்த திமுக கட்சி இழிவாக பேசுதுன்னு சொல்லிட்டார். இப்போது திமுக அங்கே இல்லை பீகாரில். யார் டிஃபெண்ட் பண்ணோம்? காங்கிரஸ் ஆர்ஜேடி பண்ணணும். அவங்க பண்ணலாமா வேணாமா? திமுக அங்கே இல்லவே இல்லை அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க இல்லையா? பதிலும் சொல்ல முடியாது. பதில் சொன்னால் அவரோட ட்ராப்பில் மாட்டிக்கிறது. பதில் சொல்லாமல் விட்டால் அன்சேலஞ்சாக போகுது. இதுதான் தேர்தல் உத்தி. அதுவும் பிஜேபி மற்றும் மோடி இது போன்ற உத்தியில் கை தேர்ந்தவர்கள். நேற்று ஒரு உருட்டு ஓட்டினாங்க அவருக்கா? தேர்தல்னு வந்துட்டால் போதும், இவர் அந்த சாத்து பூஜாவுக்கு பூஜை பண்ணுற மாதிரி நடிக்கிறாரு. யமுனாவில் குளிக்க சொன்னால் யமுனாவுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன குளம் வெட்டி மினரல் வாட்டரை ஊற்றி அதில் குளிக்கிறதுக்கு பிளான் போட்டிருக்காரு பிரதமர், நாடகம் போடுறாரு என்று ராகுல் காந்தி சொன்னதும் சாத் மாதாவை இழிவுபடுத்தி விட்டார்களே, ஐயோ இவர் இத்தாலியை பூர்வீகமாக கொண்டதால் சாத் மாதாவின் அருமை இவருக்கு தெரியவில்லை, உருட்டினாரா? அதான் தேர்தல். எதை பண்ணாலும் ஜெயிக்கணும். இப்போ ஜெயிச்சு முடித்தோடனே நவம்பர் 14க்கு பிறகு யாராவது சாத் மாதாவை பற்றி பேச போகிறாங்களா? அடுத்த வருஷம் வருமையா சாத் மாதா போய் ரைட்டா? இதுதான். இதனால தான் திருப்பி ஜெயிக்கிறாங்க. கூசாமல் சொல்லுவாங்க போய். ஆனால் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் கூட ட்ரிகர் பண்ணுதாங்க சார். ஏன்னா நம்ம பீகாரிஸை பற்றி இங்கே யாரும் தப்பாக பேசுறது இல்லை. பட் நான் இன்றைக்கி பார்த்தேன் திரு அண்ணாமலை அவர்களுடைய ப்ரெஸ் மீட்டில் அவர் சொல்கிறாரு, வடக்கன்கள் சொல்கிறீங்க, பான் பிரக்வாயன்னு சொல்கிறீங்க, இந்த மாதிரி நீங்கள் இழிவாக பேசுகிறது தான் மோடி அங்கே சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இங்கே நம்ம தமிழர்கள் வட மாநிலத்தவர்லாம் இங்கே வேலை பார்க்குறாங்க இல்லையா, அவங்க எந்த அளவுக்கு பாதுகாப்பாக உணர்றாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். இதெல்லாம் எடுப்படுதாங்க சார்? எடுபடாது. சொல்லியிருக்காங்க போல இருக்குது. 2 ஆண்டு 1.5 ஆண்டு 2 ஆண்டு இருக்கும் என்று நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் பீகாரிகளை அடித்து கொள்ளுகிறார்கள். ஒரே ஒருத்தன் யூடியூப் வீடியோ போட்டான். நாங்கள் தமிழ்நாட்டில் கூட அந்த மேலே கேஸ் போட்டாங்க. நான் சொன்னதை பார்த்தீங்களா? பீகாரிகளுக்கு தமிழகத்தில் ஆபத்து, அடித்து கொள்கிறார்கள் அப்படின்னு பிஜேபி ஐடி விங்லேருந்து போட்டாங்க. இது அண்டு தேஜஸ்வி யாதவ் கண்டனம் தெரிவித்தார். எல்லாருமே கண்டனம் தெரிவித்தாங்க. இங்கே இருக்கவங்கெல்லாம் எங்கேப்பா அடித்தான், யாரைப்பா அடித்தாங்க, யாருமே கவலைப்படலையே. ட்ரெயினை பிடி, ஊருக்கு போதுக்கு ட்ரெயினை பிடி, கிளம்புனாங்களா? அவ்வளோதான். இன்செக்யூராக ஃபீல் பண்ணுவாங்க. அங்கெல்லாம் பல கிராமங்களில் யாராவது ஒரு உறவினர் இங்கே வேலை செய்து கொண்டிருப்பார் இல்லையா? வெரிஃபை கூட பண்ண மாட்டாங்க. இன்னொன்று, உண்மை இல்லாமலா பிரதமர் சொல்லுவார்? அவருக்கு தெரியாதா? விஸ்வகுரு, உலகத்துக்கே குரு, அவருக்கு தெரியாத விஷயங்கள் ஏதாவது இருக்குமா? பீகார் மக்கள் மேலே இருக்கிற அக்கறைனால தான் இந்த இந்தியா கூட்டணி கட்சியில் இருக்கிறவனுங்க அந்த மாதிரி இங்கே போய் அடிக்கிறானுங்கன்னு சொல்லிட்டு அவர் கரெக்டாக சொல்கிறார் பாரு. இப்போ யாராவது ஒரு ஆள் பீகாரை சேர்ந்தவங்க மாடியிலேருந்து ஏதாவது தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்கன்னு திமுக தான் காரணம், இதை பிரச்சாரமாக எடுத்து போயிடுவாங்களே. அல்ல சந்தேகம் வேறையா? அடிச்சு கொண்டாங்கன்னு வாங்க. ஏன்பா, நான் பல முறை எனக்கு இருக்கிறதுலே பிடிச்ச உதாரணம் இந்த சுஷாந்த் சிங் தற்கொலை தான். அதான் பாவம், டிப்ரெஷன், சூசைட் பண்ணிக்கிறான். எப்படி உருட்டினாங்க. அதுவும் பாலிவுட்டில். அங்கே செத்ததுக்கு பீகார் சட்டப்பேரவை 2020 சட்டப்பேரவை தேர்தலை வச்சு எவ்வளவு நியூஸாக போட்டு அந்த தேர்தல் முழுக்க சுஷாந்த் சிங், ரியா சக்கரவர்த்தி மட்டும்தான் விவாத பொருள். கரெக்டாக? அப்படி இருக்கிறவங்க இப்படிலாம் உருட்டுவாங்க. ஆனால் மீண்டும் பிஜேபி தான் அங்கே வந்துச்சு. ஆமாம். இப்போது ரிசல்ட் என்னன்றது பார்ப்போம் சார். இந்த செங்கல்பட்டு மாவட்டத்தில் 11,000 டன்னு நெல்கள் அவங்க கொள்முதல் பண்ணதே முளைச்சி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செய்தியில் வந்திருக்கு. இந்த ஃபோட்டோவோட போட்டிருக்காங்க. பார்க்குறதுக்கு எவ்வளோ கண்டாவியாக இருக்குது தெரியுதா? 11,000 டன்னு. இதில் என்னென்னா, அந்த விவசாயிகளுக்கு நட்டம் இல்லை, மக்கள் வரி பணம் வீணாக போச்சு. புரியுதா? இது எங்கள் இந்த ஊரில் கிராமத்தில் இருக்கவங்ககிட்ட கேட்டால் இது மாதிரி முளைச்சி போனால் என்ன பண்ணுவாங்கன்னா, எடுத்தாச்சு, இப்போது இது முளைச்சிச்சின்னா இந்த கொடவுனுக்கு இன்சார்ஜாக இருக்கக்கூடிய இந்த கொடவுன் மேனேஜர் தான் பதில் சொல்லணும். 11,000 டன்னு. இப்போ அவருக்கு சார்ஜ் கொடுத்துருவாங்க, எக்ஸ்ப்ளனேஷன் கேட்பாங்க. அவர் வைக்க இடம் இல்லைன்றது எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் யார் மேலேயாவது நடவடிக்கை எடுக்கணும்ல, அதனால அந்த கொடவுன் மேனேஜரை ஏன் இப்படி ஆனது என்று அவருக்கு விளக்கம் கேட்டு சார்ஜ் கொடுத்துருவாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்களாம், முளைக்கவே இல்லைன்றதுக்காக நல்லா வெயில் அடிக்கும்போது இதை பிரித்து, இந்த முளைச்சி கிடக்குதுல்ல, இதை பிரித்து காய வச்சு அரைச்சிருவாங்களாப்பா. மிகப்பெரிய சுகாதார கேடாக அமையும் அது. நான் என்ன சொல்கிறேன், வருது, மழை பெய்யுது, வச்சா முளைக்கும்ன்றது அந்த சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் அதிகாரிகளுக்கு தெரியும். ஏன் இப்படி முளைக்க விட்றீங்க? யார் காசாக இருந்தால் என்ன, காசு கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டீங்க. அதை ப்ராப்பராக. இன்னொன்று, அதில் செங்கல்பட்டு மாவட்டத்தில் மதுராந்தகம் அடுத்த சிலாவட்டம் சேமிப்பு கிடங்கு உள்ளது. இங்கு 15 டன் நெல் வைக்க மட்டுமே இடம் உள்ளது. அப்போ இடம் இல்லைன்னா அடிஷ்னலாக இங்கே வராது, நம்ம ப்ரொக்யூர் பண்ண போகிறோம், இங்கே 15 டன் தான் வைக்க முடியுன்றதும் உங்களுக்கு நல்லா தெரியும். ஏதாவது ஒரு இந்த பாரு, கவர்மெண்ட்டு ஒரு எமர்ஜென்சிக்கு என்ன நடவடிக்கை வேணாலும் எடுக்கலாம். அதனால தான் இந்த ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் ஆஃபிஷியல்ஸுக்கெல்லாம் மேஜிஸ்ட்ரேட் ஸ்டேட்டஸ் கொடுக்குறது. அந்த தாசில்தார் இருக்கிறார்ல, நீ ஒரு கல்யாண மண்டபம் வச்சுருக்கிறேன்னு வச்சுக்கேன், தாசில்தார் இந்த கல்யாண மண்டபத்தை நான் சீஸ் பண்ணுறேன்னு சொல்லி இந்த நெல் மூட்டைகளை கொண்டு போய் அங்கே அடுக்க முடியும். அவ்வளோ பவர்ஸ் இருக்குது அத்தாரிட்டிஸ்க்கு. என்னென்னா மேலேருந்து உத்தரவு கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் பண்ணி வயிற்றுச்சலாக இருக்குது. யார் பண்ண இது இவ்வளோ முளைச்சி போயிருக்கு, இதுக்கப்புறம் இதை என்ன பண்ணுவீங்க?
கலைஞர் அவர்களுக்கு செலவு வைக்கிறதுலையும் பேனா வைக்கிறதுலையும் காட்டுற ஆர்வத்தை காட்டுற நேரம் நல்லா இதெல்லாம் உங்களோட அடிப்படை பணி. இது யாரும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. சார். நேற்றே நம்ம பேசியிருந்தோம், இந்த தேவர் ஜெயந்தி விழாவில் செங்கோட்டையன் அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள், டிடிவிலாம் ஒன்றா மீட் பண்ணாங்க. எது நீக்கப்பட வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்க இந்த 2 நாளில் முடிவுக்கு வந்துடும்னு. நீக்கிட்டாருங்க சார். சரி, நீ சொல்லு, இவரை நீக்காமல் இருந்திருக்கணுமா? எனக்கு என்னை நீக்கியது கண்ணீர் வர வைக்கிறது, ஒரு மூத்தவர் என்ற முறையில் என்னிடம் விளக்கம் கேட்டிருக்க வேண்டும் அப்படின்லாம் திரு செங்கோட்டையன் அவர்கள் சொல்கிறார். நீக்கியிருக்கக்கூடாதா? இல்லை சார், அவர் சொல்கிறப்பே ஃபஸ்ட்டே வந்துட்டு தலைமையில் போய் அவர்கிட்ட பேசுறதுக்காவது அனுமதி கேட்டுக்கணும், இல்லை பேசியிருக்கணும். அங்கே ப்ரெஸ் மீட் கொடுத்தது ஒரு பெரிய தப்பு. எந்த ப்ரெஸ் மீட் கொடுத்தது? அவர் வந்துட்டு சேலஞ்சு கொடுத்தாருல, கெடு கொடுத்தாருல, கெடு அது கொடுத்த அதுவே ஒரு பெரிய தப்பு. அவர் வந்து அவர்கிட்ட போய் பேசியிருக்கணும். இன்னொன்று வந்துட்டு நீக்கிறது தான் சார் கரெக்டு. ஏன்னா நாளைக்கு இவரை போட நாளைக்கு வந்து பேசிட்டு நான் உள்ளே இருக்கணும், அவரை நீக்குறீங்களா என்னையும் மட்டும் நீக்குறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வரும். இது என்னென்னா டொமினோஸ் எஃபெக்ட்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அடுத்தடுத்து எல்லா இடத்துலையும் ரெபல்ஸ் கிளம்பும். இப்போது திரு பழனிசாமி அவர்களுக்கு நன்றாக தெரியும், இவர் எம்ஜிஆரும் இல்லை ஜெயலலிதாவும் இல்லை. ரொம்ப கடுமையாக போராடி எந்தவித பின்புலமும் இல்லாமல் ஒரு கிளைக்கழக செயலாளராக இருந்து இந்த இடத்திற்கு உயர்ந்திருக்கக்கூடியவர் இல்லையா? அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ரெபலியனை இவர் அனுமதிச்சார்னா நாளைக்கு எல்லாரும் ரெபலியனாக மாறுவாங்க. அதை அனுமதிச்சுட்டு இருந்தானா அப்புறம் என்ன லீடர் இவர்? அண்டு செங்கோட்டையின் தரப்பில் நிறைய தவறுகள் இருக்கிறது. அவர் ஆரம்பத்தில் எடப்பாடி பழனிசாமியோட தலைமையை ஏற்றுக்கொண்டவர் இல்லையா? நான் தலைவராகணுன்ற முயற்சியை அவர் எப்போதுமே எடுக்கவே இல்லை. கூவாத்தூரில் சசிகலா எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் என்று சொல்லும்போது அதை அமைதியாக ஏற்றுக்கொண்டு அவருக்கு கீழே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக 4 வருடங்கள் செயல்பட்டவர் திரு செங்கோட்டையன் இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது அவ்வளோ நாள் அமைதியாக இருந்துட்டு இப்போ வந்து ரெபல் பண்ண வேண்டிய தேவை என்ன? அன்றைக்கி கூவத்தூரில் இவர் ரெபல் பண்ணியிருக்கணும். என்னங்க, நான் சீனியரு, எனக்கு பிறகு கட்சிக்கு வந்த ஆள் நீங்கள் எப்படி நீங்கள் சிஎம் ஆக்குறீங்க, நான் எப்படி அவருக்கு கீழே பணிபுரியுறதுன்னு அன்றைக்கி நீங்கள் பண்ணியிருக்கணும். அன்றைக்கி நீங்கள் பண்ணலை. 1. 2வது, இந்த 72 முதல் அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த அரசியல்வாதி, ஒரு அரசியல் தலைவராக உங்களை தகவமைத்து கொள்ள இதுவரை என்ன செய்தீர்கள்? நீங்கள் இன்றைக்கி அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைவர்களையும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஏரியாவில் அவங்கள விட்டா ஆள் இல்லைன்றது மாதிரி இன்றைக்கி பொசிஷன் பண்ணியிருக்கிறாங்க இல்லையா? நீங்கள் இதை எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு சிவி சண்முகத்தை எடுத்துக்கலாம், வேலூரில் கேசி வீரமணி எடுத்துக்கலாம், கோவையில் திரு எஸ்பி வேலுமணி எடுத்துக்கலாம், நாமக்கல் இல்லை ஒரு திரு தங்கமணி எடுத்துக்கலாம், கரூரில் எம்ஆர் விஜயபாஸ்கர் எடுத்துக்கலாம், புதுக்கோட்டையில் சி விஜயபாஸ்கர் எடுத்துக்கலாம், மதுரையில் எடுத்தால் செல்லூர் ராஜு மற்றும் திரு ஆர்பி உதயகுமார் எடுத்துக்கலாம். ஒவ்வொருவரும் அவர்களோட ஏரியாவில் ஒரு முக்கியமான ஆட்களாக தங்களை தகவமைத்து கொண்டுள்ளார்கள். செங்கோட்டையன் அந்த கோபி என்ற கோபி தொகுதியை தாண்டி அவருக்கு செல்வாக்கு இல்லை, கோபியிலேயே செல்வாக்கு இல்லைன்றாங்க இல்லையா? இன்றைக்கி உங்களோட கட்சி பதவியை நீக்கிய போது என்ன சலசலப்பு ஏற்படுத்த முடிந்தது உங்களால்? அன்றைக்கி ஒரு நாள் ஆளுங்கள்லாம் செட்டப் பண்ணி யூசி பேச்சை கேட்டுக்கிட்டு ஜீப்பில் வந்து எல்இடி திரையெல்லாம் வைத்து பக்கத்தில் டீ கடையெல்லாம் திறந்து இங்கே ஏற்பாடு பண்ணி அதுக்கப்புறம் உங்களால் என்ன பண்ண முடிஞ்சிச்சு? அவர் ஒன்றும் தனக்கு முக்கியத்துவம் கேட்கல சார், எல்லாரையும் இணைக்கணும். எல்லாரையும் இணைக்கணுமா? சரிம்மா, திமுக கூட கூட்டணி வச்சுக்கிட்டு அதிமுகவையும் எடப்பாடி பழனிசாமியோட தலைமையையும் அழிக்கணுன்ட்டு நினைக்கிறாருங்க இல்லையா? வெளிப்படையாகவே பன்னீர்செல்வம் திமுக ஜெயிக்க போகுதுன்னு சொல்கிறாரு. என்ன ஆனாலும் சரி, நான் எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்க மாட்டேன்னு இவர் டிடிவி தினகரன் சொல்கிறாரு. நீங்கள் அவங்க கூட போய் சேர்ந்துக்கிட்டு நான் அதிமுகவை வலிமைப்படுத்தணும்னு சொல்கிறத எப்படிப்பா வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியும் இல்லையா? ஸோ இதை நோக்கி தான் போகுது, இப்படித்தான் முடியும். தவிர்க்க முடியும். அவர் சொல்கிறதுலேயே ஒரு நியாயம் இருக்குல்ல சார், தொடர்ந்து வந்து தோல்வியை மட்டுமே பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இப்படியான ஒரு குரலை எழுப்பினேன் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த குரலை நீங்கள் உள்ளே எழுப்ப வேண்டுமா, பத்திரிகையாளர் மத்தியில் எழுப்ப வேண்டுமா? என்ன கட்சி கட்டுப்பாடு இருக்குது? குரலை, இந்த கலக குரலை நீங்கள் எங்கே எழுப்ப வேண்டும்? இது மாதிரி கிரீவன்ஸு கட்சியில் இருக்க மற்றவர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி மீது இல்லையா? இருக்குல்ல, பொதுவெளியில் எழுப்புகிறாங்க. பொதுவெளியில் எடப்பாடி பழனிசாமியோட தலைமை சரியில்லை என்று கட்சிக்காரங்களே குரல் எழுப்புனா திமுக இதைத்தானே சொல்லிட்டு இருக்காங்க, தலைமை சரியில்லை, தோல்வி அடைகிறாருன்னு. நீங்கள் இதை பேசுனீங்கன்னா நீங்கள் உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டு உங்களோட குரலை வலுவாக எழுப்பி அதற்கேற்ப ஆதரவை நீங்கள் பெருக்க வேண்டும். அதை விட்டுட்டு நீங்கள் டிடிவி தினகரன் கூடயும் பன்னீர்செல்வத்து கூடயும் சசிகலா கூடயும் சேர்ந்து அதிமுக வலிமைப்படுத்துகிறேன்னு சொன்னீங்கன்னா எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? வழக்கு பதிவு பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு சார். நான் ஒரு சீனியர், என்னை நீக்கிட்டாங்க. லுக் மாலதி, ஆல் யூ கேன் டூ இஸ் ஃபைல் அ சிவில் சூட். லோயர் கோர்ட்டில் சிவில் சூட்டு தான் ஃபைல் பண்ணணும். 2017 சசிகலாவை நீக்கியதற்கு எதிராக சசிகலா தொடுத்த வழக்கு இப்போது தான் விசாரணை தொடங்கும் கட்டத்தை எட்டியிருக்கிறது உரிமையியல் நீதிமன்றத்தில். போதுமா, வழக்கு தொடுங்க. இவங்கெல்லாம் சேர்றாங்கல்ல சார், இதுக்கெல்லாம் காரணம் பின்னணியின் வந்து அண்ணாமலை இருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் நான் இல்லைங்கண்ணா அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரு. அது மட்டுமல்ல, அண்ணாமலை வேறு என்னென்னலாம்ப்பா சொல்லியிருந்தாரு நேற்று? நான் பொறுத்து கொண்டு இருக்கிறேன், அமித்ஷாஜி சொன்னதுனால நான் அமைதியாக இருக்கேன். சில நேரங்களில்
தலைவர்கள் சொல்கிற ஒரு காரணத்துக்காக என் மனசாட்சியை விட்டுலாம் நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து தூய அரசியல் எதிர்பார்க்குறேன். அது அமித்ஷாஜி அவர்கள் தருவாங்க, நான் நம்புகிறேன். ஒரு நல்ல கூட்டணி அமையும், நான் இங்கே இருக்கிறனாலும் இருப்பேன், வெளியே வரனாலும் போவேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். என்ன புரிஞ்சுக்கிறீங்க? அதிமுகவுடன் கூட்டணி அமைஞ்சது அவருக்கு பிடிக்கல. எடப்பாடி பழனிசாமி தலைமையில் தமிழகத்தில் என்டிஏ கூட்டணி செயல்படும் என்பதை அவரால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. பிஜேபி மாதிரி ஒரு டஃப் பார்ட்டியில் இருந்துக்கிட்டு இப்படி பேசுகிறாருன்னா கிட்டத்தட்ட வெளியில் போகிற மூடுக்கு வந்துட்டார் என்பது தான் பொருள். வேறு இதில் எப்படி புரிஞ்சுக்கிறது? பதவின்றது ஒன்றுமே இல்லைண்ணா, வெங்காயங்கண்ணா, எனக்கு பதவி ஆசையெல்லாம் இல்லைண்ணா, நான் விவசாயம் பார்க்க போயிடுவேண்ணா, அந்த 12 ஏக்கர் கோயம்புத்தூரில். விரக்தியின் உச்சத்தில் இருக்கிறார் என்பதை திரு அண்ணாமலை அவர்களுடைய அந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் மூலமாக புரிந்து கொள்ள முடியும். அவரால் எடப்பாடி பழனிசாமியை டைஜஸ்டே பண்ண முடியல. அண்ணன் எடப்பாடி பழனிசாமியை முதல்வர் ஆக்குவதற்காக நான் உழைப்பேன்னு ஒரு சமீபத்தில் ப்ரெஸ் மீட்டில் சொன்னார் அல்லவா, அதைத்தான் குறிப்பிட்றேன். மனசாட்சிக்கு எதிராக பேச வேண்டியதாக இருக்கிறது. அமித்ஷா சொல்கிறதுனால பேசுகிறேன். ரொம்ப நாள் பொறுத்துக்கிட்டு இருக்க மாட்டேன். யாரையும் தலையில் துப்பாக்கியை வச்சு நீ இந்த கட்சியில் இரு என்றெல்லாம் யாரும் வற்புறுத்த முடியாது. பொறுத்திருந்து பார்ப்பேன், இல்லை என்றால் உரிய முடிவை எடுப்பேன் அப்படின்னா வெளில போக போகிறேன்றதை இண்டிகேட் பண்ணுறேன். அதுலேயும் கேட்குறாங்க சார், புதிய கட்சி எதுவும் நீங்கள் ஆரம்பிக்க போகிறீங்களா அப்படிங்கிறது. எனக்கு எதுவும் அனுபவங்கள்லாம் இல்லை, நான் தான் வந்து முதல் தலைமுறை அரசியலில், அவ்வளோ பணமும் இல்லை அப்படின்னாரு. உங்ககிட்ட பணம் இல்லை, திமுக கிட்ட பணம் இருக்குல்ல, அப்புறம் என்ன உங்கள் பணமும் அந்த பணமும் வேறு வேறு. அவர் ரொம்ப தீவிரமாக அந்த தனி கட்சி தொடங்குவதற்கான முனைப்பில் எண்ணத்தில் அண்ணாமலை இருக்கிறார். ரொம்ப தீவிரமாக தான் இருக்கார். பட் பிஜேபி ஹைகமாண்டு 26 எலெக்ஷன் வரைக்கும் அண்ணாமலையை கட்சியை விட்டு வெளியே அனுப்புவதில்லை என்ற முடிவில் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட செங்கோட்டையன் அண்ட் அண்ணாமலை எபிசோட்ஸில் சிமிலாரிட்டிஸ் தெரியுதா? செங்கோட்டையன் என்ன கிட்டத்தட்ட நீக்குன்று தானே சேலஞ்ச் பண்ணுறாரு இல்லையா? சேலஞ்ச் பண்ணிட்டு நீங்கள் எதுக்கு சார், நீ எதுக்கு நீக்கிறீங்கன்னு கேட்குறாரு. அப்புறம் வேறு என்ன சொல்கிறது? என்னை நீக்கி இது சரின்ட்டு அவர் பேச முடியுமா? சிம்பத்தி வேணும்ல. அட்லீஸ்ட்டு கோபி செட்டிப்பாளையத்தில் இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்களோட சிம்பத்தி நீங்கள் பெறணும்ல. அதுதான் ஸ்மார்ட்னஸ்ஸு. நானாக போக மாட்டேன் கட்சியை விட்டு, புரியுதா? நீயா என்னை நீக்கின பிறகு பார்த்தீங்களா என்னை நீக்கிட்டாங்க, நான் விசுவாசி, குறைந்தது விளக்கமாவது கேட்டிருக்க வேண்டும். இப்போ அவரே போயிருந்தானா நீ தானேப்பா போகணுன்னு இருப்பாங்கல்ல. ஸோ அவர் சிட்டிங் எம்எல்ஏவாக இருக்கார்ல சார், இனிமேல் ஒரு தனி எம்எல்ஏவாக அவரை அறிவித்து விடுவார்கள். அண்டு அண்ணாமலை அவர்களும் கிட்டத்தட்ட இதை தான் பண்ணுறாரு. நான் தொண்டேன் ஆனால் தலைவர்களோட அழுத்தத்தால் மனசாட்சிக்கு விரோதமாக பேசுகிறேன் அப்படின்னு சொன்னோடனே பிஜேபி அவரை இப்போ நீக்கிட்டாங்க. பார்த்தீர்களா, என்னை சிலுவையில் அறிந்து விட்டார்கள் அப்படின்னு சிம்பத்தி தெரியலாம்ல. அதுக்காக தான் அவரும் புஷ் பண்ணுறாரு. பட் பிஜேபி இஸ் நாட் இன் அ மூட் டு சாக். சார், நம்ம தொடர்ந்து வந்து பேசிட்டு வரோம் இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணியில் சலசலப்பு வருதுன்னு சொல்லிட்டு. அதன் தொடர்ச்சி அன்னைக்கு இன்னொரு செய்தி வேறு வந்திருக்கு சார். காமராஜர் ஆட்சி லட்சியம், கூட்டணி ஆட்சி நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாநாடு நடத்த போகிறதா இன்னைக்கு. எப்போ? ஜனவரி 3rd week. ஓகே, திட்டமிடுவாங்க. அதற்கான குரல்கள் எப்போதுமே காங்கிரஸில் இருக்கும். காங்கிரஸ் கட்சி மற்ற கட்சிகளை போல அல்லாமல் ஒரு தலைமை ஒரு முடிவை சொன்னாங்கன்னா கண்மூடித்தனமாக அந்த முடிவு அப்படியே ஏற்றுக்கொள்ளப்படும் என்பது இந்த காங்கிரஸ் கட்சியில் இந்த தன்மை இல்லை. கொஞ்சம் எதிர்ப்பு குரல்கள் எப்போதுமே காங்கிரஸ் கட்சியில் இருக்கும். அது காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய இன்னர் பார்ட்டி டெமோக்ரஸி ஒரு காரணம். இறுதியாக தலைமை எடுக்கிற முடிவுக்கு அவங்க கட்டுப்பட்டாகணும். பட் இது போன்ற குரல்கள் காலங்காலமாக எப்போதுமே காங்கிரஸ் கட்சியில் இருக்கும். ஸோ இப்போதும் வந்து திமுக கூட்டணியில் நமக்கு மரியாதை இல்லை, உரிய மதிப்பு கொடுக்கப்படவில்லை, அதனால் தாவேகவுடன் செல்ல வேண்டும் என்ற எதிர்ப்பு குரல்கள் எல்லாம் எழுந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இது எல்லா விஷயங்களுமே பீகார் தேர்தல் முடிவுகளை வைத்து தான் எடுக்கப்படும். இப்போ பீகார் தேர்தலில் ஆர்ஜேடி காங்கிரஸ் கூட்டணி பெருவெற்றி பெறுகிறது என்று வைத்துக்கொள்வோம். காங்கிரஸோட பிஹேவியரே வேறு மாதிரி இருக்கும். அப்போது 50 சீட்டு தர்றியா, தாவேகாவுக்கு போட்டான், தோத்துடுறாங்க. 25வது கொடுங்க பஸ்ஸு, ஓகேவா? ஸோ இந்த ஜனவரி 3வது வாரம் இந்த காமராஜர் ஆட்சி லட்சியம், கூட்டணி ஆட்சி நிச்சயம் என்ற முழக்கம் இருக்கிறதா இல்லையா என்பதெல்லாம் பீகார் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தான் முடிவு செய்யப்படும். சமீப நாட்களாக விஜய் அவர்களுடைய அரசியல் இந்த நகர்வுகள் ரொம்ப வேகமாக இருக்குது, நல்லாவும் இருக்குது. அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கி விகடனில் வேறு ஒரு செய்தி வந்திருக்கு சார். அதாவது அதிமுக கூட்டணி கூப்பிட்டுருக்காங்க, மறைமுக பேச்சுவார்த்தை நடந்திருக்கு அதிமுக பாஜக கூட்டணிக்கு வர சொல்லி. ஆனால் வந்துட்டு இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா 100 சீட் எனக்கு தரணும், முதல்வர் வேட்பாளர் யாருன்னு சொல்லிட்டு அறிவிக்கக்கூடாது. இதுலேருந்து என்ன நான் புரிஞ்சுக்கிறேன்னா வரமாட்டேன்னு சொல்கிறது இல்லை. இப்படியான ஒரு மூவ் பண்ணுறது நல்லது தானே சார்? லுக், அவங்க இந்த மொமெண்ட் வரைக்கும் கூட்டணிக்கு போகிறதில்லைன்றதில் ரொம்ப உறுதியாக இருக்காங்க. அவங்களுக்கு இந்த கன்ஃபியூஷன், கொள்கை எதிரி என்று அறிவித்த கட்சி இருக்கக்கூடிய ஒரு அணியில் எப்படி நாம் சென்று இணைவது என்ற
தயக்கம் அவர்களுக்கு இருக்கிறது. அதை தான் திருப்பி திருப்பி அவர்கள் தெளிவுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள். நிர்மல்குமாரும் வெளிப்படையாக வந்து நாங்கள் ஒரு மாதம் முன்னாடி என்ன நிலைப்பாடு எடுத்தோமோ அந்த நிலைப்பாட்டில் தான் இப்போதும் இருக்கிறோம் அப்படின்ட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. விகடனில் வந்திருக்கக்கூடிய இந்த நியூஸு பெரும்பாலும் அது சரி. கூட்டணிக்கு வாங்க அப்படின்ட்டு கேட்டாங்கன்னா நான் தான் சிஎம்னு சொன்னால் அப்புறம் பேசுறதுக்கு என்ன இருக்குது? ஏற்கனவே ஒரு பேச்சுவார்த்தை நடந்த போது 2.5 வருஷம் எனக்கு கொடுன்னு சொன்னதுனால தான் ரைட் பாஸ் அப்படின்ட்டு கிளம்பி டெல்லிக்கு போனாங்க. ஸோ இப்போவும் கூட்டணி என்று பேசும்போது நான் தாங்க சிஎம், யார் சிஎம் கேண்டிடேட் என்று கேள்வி எழுப்பினாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை முறிந்து விடும் அல்லவா? அந்த அடிப்படையில் தான் அந்த செய்தியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு மொமெண்ட் வரைக்கும் அவங்க உறுதியாக கூட்டணி கிடையாது, தனியாக போகிறது அண்ட் அவங்க நான் சொன்னது போல் அவர்களும் பீகார் தேர்தலை எதிர்பார்த்து காத்திருப்பார்கள். பீகார் தேர்தலில் ஒருவேளை காங்கிரஸ் ஆர்ஜேடி கூட்டணி வெற்றி பெற்று விட்டால் காங்கிரஸ் சீரியஸாகவே வேறு அலையன்ஸை கன்சிடர் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. பட் அட் த சேம் டைம் நான் மீண்டும் மீண்டும் சொல்வது தான், அதனால் இந்தியா கூட்டணியை உடைக்கிறோம் என்பது காங்கிரஸுக்கு நன்றாக தெரியும். ஓகேவா? 20 எம்பி வச்சிருக்கக்கூடிய அல்லது 25 எம்பி வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சியை விலக்கி விட்டுவிட்டு ஒரு புதிய கட்சியை இந்தியா கூட்டணியில் சேர்ந்து தேசிய அளவில் அதனால் காங்கிரஸுக்கு என்ன பயன்? இப்போ 25 எம்பி இருக்குது காங்கிரஸ் மற்றும் கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து 25 எம்பி இருக்கிறது. பாராளுமன்றத்தில் நாளைக்கு ஒரு அடுத்தடுத்த செஷன், இன்னும் 3 வருஷம் பாராளுமன்றம் நடக்க இருக்கிறது. அந்த பாராளுமன்றத்தில் நாளைக்கு ஏதாவது ஒரு கூட்டத்தொடர் நடந்தது என்றால் அப்போது ஏதாவது ஒரு பிரச்சனை எதிர்த்து பிஜேபி அரசை எதிர்த்து வாக்கெடுப்பு நடத்த வேண்டும், வெளிநடப்பு செய்ய வேண்டும், ஏதாவது ஒரு இஷ்யூஸை கிளப்பணும் என்றால் தாவேக வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பார்லிமெண்ட்டில் உடஞ்சி போன பிறகு உடஞ்சிடுது, ஆல்மோஸ்ட் அவுட்டு. இது இந்தியா பிளாக்கு ஆல்மோஸ்ட் அவுட். ஏன்னா இப்போ இருக்கிறதுல பெரிய கட்சி திமுக தான், அவுட்டு. அதுக்கு பிறகு 29 தேர்தலுக்கு என்ன அலையன்ஸை உருவாக்குவீங்க? இதுவரை தேர்தலில் போட்டியிடாத ஒரு கட்சியை வைத்துக்கொண்டு நீங்கள் போய் ஆர்ஜேடி கூடயும், என்சிபி கூடயும், சிவசேனா கூடயும், திரிணாமுல் காங்கிரஸ் கூடயும், ஆம் ஆத்மி கட்சி கூடயும் பேச்சுவார்த்தை நடத்துவீங்களா? டிஎம்கே ஹேஸ் 25 எம்பிஸ், பிசிகே எல்லாம் சேர்த்து. எங்கள் கூட டிஎம்கே இருக்குதுன்னு சொன்னால் என்சிபியும் சிவசேனாவும் கேட்பாங்களா? விஜய் இருக்காருன்னு சொன்னால் கேட்பாங்களா? விஜயோட இன்ஃப்ளூயன்ஸ் இந்த ஸ்டேட்டில் 25 எம்பியோட இன்ஃப்ளூயன்ஸ் அக்ராஸ் தி கண்ட்ரி அண்ட் த ஆப்டிக்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். ஸோ இந்த டாக்ஸ் போயிட்டுருக்கும். அண்ட் ஜனவரி டிசம்பர் எண்டு ஜனவரி வாக்கில் தான் கிளாரிட்டி வரும். இப்போதைக்கு இது மாதிரி தினந்தோறும் செய்திகள் வரும். சார், ஒரு சைடு அதிமுக தாவேக கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தாலும் இங்கிட்டு அருண்ராஜ் அவர்கள் வந்துட்டு டிடிவி தினகரன் அவர்களுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கார் சார். இது விஜய் அவர்களுக்கு இந்த செய்தி போய் அவர் வந்து திட்டிருக்க தான் இன்றைக்கி செய்தி வந்திருக்கு சார். 2 விஷயங்கள். விஜயோட சம்மதம் இல்லாமல் அருண்ராஜ் போய் டிடிவி தினகரன்கிட்டெல்லாம் பேச்சுவார்த்தையை தொடங்கக்கூடியவர் அல்ல. ஒன்று. அப்படி ஒருவேளை ஒரு தொடங்கியதாக வைத்து கொண்டாலும் அப்படி லேசாக ஹலோன்னு சொல்லியிருந்தார்னா டிடிவி தினகரன் இதை வச்சு எப்படிலாம் பேசுவார்? இதுக்கான இண்டிகேஷன்லாம் நமக்கு பொதுவெளியிலேயே தெரிஞ்சிருக்கும். இன்னொன்று, அருண்ராஜ் இஸ் அ ஃபார்மர் ஐஆர்எஸ் ஆஃபீஸர், பாலிடிக்ஸ் தெரிஞ்சவர். தெரிஞ்சதுனால தான் வேலையை விட்டுட்டு அவர் அரசியல் கட்சியில் வந்து சேர்ந்துருக்கிறாரு. டிடிவி தினகரன் கூட கூட்டணி வச்சு நீங்கள் ஆட்சி பிடிச்சிருவீங்களா? அவருக்கு தெரியாதா? இன்னொன்று, பேசலாம், டிடிவி தினகரன்ட்டே பேசலாம். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், டிடிவி தினகரன் இந்த மாதிரி ஓப்பன் இன்விடேஷன் விடும்போது சும்மா போய் நீங்கள் பார்த்துட்டு வரணுங்க அப்படின்றத நம்ம சொல்லியிருந்தோம். செய்யலாம். செய்யும்போது ஹி வில் ஹாவ் அ வேர்டு வித் விஜய். புரியுது? அந்த பார்ட்டியோட ஸ்ட்ரக்சர் தெரியும் எப்படி வந்துட்டு இருக்குன்ட்டு. யாருமே விஜயை தாண்டி யாருமே அதிகாரம் இருப்பவர்கள் அல்ல. ஸோ இந்த மாதிரிங்க நான் போகிறேன், கூப்பிட்ருக்காரு. ஸோ இது போல் ஏதாவது சொல்லலாம். அண்ட் என்ன கூட்டணி தொடர்பாக என்ன இன்ஃபர்மேஷன் ஆர் என்ன இன்விடேஷன்ஸ் வந்தாலும் அங்கே இருக்கிறவங்க, அருண்ராஜ் மட்டுமல்ல, இது போன்ற இன்விடேஷன் ஆர் அழைப்புகள் அருண்ராஜுக்கு வரும், ஆதவுக்கு வரும், வெங்கட்ராமனுக்கு வரும், ஆனந்துக்கு வரும், இவங்க எல்லாத்துக்குமே வரும். வந்துச்சுன்னா இந்த மாதிரி வந்திருக்குங்கன்ற தகவலை they pass it on to விஜய். விஜய் இதை கண்டினியூ பண்ணுங்கன்னு சொன்னால் கண்டினியூ பண்ணுவாங்க, ட்ராப் இட்டுன்னா விட்டுருவாங்க. அதனால் இந்த செய்தி முழுக்க முழுக்க உண்மைக்கு மாறான ஒரு செய்தி. அங்கே உள்ள தான் 5 முக்கிய நிர்வாகிகள் இருக்கிறார்கள், 5 கோஷ்டிகள் இருக்கிறது. அதில் ஒரு கோஷ்டி அருண்ராஜை காலி பண்ணி விடணுன்றதுக்காக இது போட்டிருக்க கூடும். அவ்வளோதான் இந்த செய்திக்கு முக்கியத்துவம். சரி சார், ஆஸ்ட்ரேலியாவில் பல நிகழ்வுகளை பேசணும். தொடர்ந்து நாளை பேசுவோம் சார். நன்றி சார். நன்றி.